மெல்ட் நிறுவனத்திலே இந்த ஆன்மீக அமர்வை ஏற்பாடு செய்யக்கூடிய நிஜாசர் அவர்களே, இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்விலே அமர்விலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, இவ்வாறானதொரு பெண்களுக்கான ஆன்மீக அமர்வுகள் காலத்தின் தேவைக்கு ஏற்ப மிகவும் அவசியமான ஒன்றாக இது கருதப்படுகின்றது. ஏனென்றால் இன்று உலகத்தினுடைய லௌகீக வாழ்வுக்கான பல்வேறு ஏற்பாடுகள் எங்களிடத்திலே, எங்களுடைய சொசைட்டியிலே பல ஏற்பாடுகள் செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றன. ஒரு பிள்ளையினுடைய கல்விக்காக, அவர்களுடைய எங்களுடைய குடும்பத்தினுடைய பொருளாதார மேம்பாட்டுக்காக, அவர்களுடைய நோய் ஆரோக்கியத்துக்காக, அதே போன்று அவர்களுடைய ஏனைய உலகளாவிய காரியங்களுக்காக பல்வேறு ஏற்பாடுகள் இன்று எங்களிடத்திலே செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் ஆன்மீக ரீதியாக எங்களை வலுப்படுத்தக்கூடிய, சொர்க்கத்தின் பால் விட்டு செல்லக்கூடிய அந்த ஆன்மீக விடயங்கள் எங்களால் பின்பற்றப்படுவது கிடையாது. தவறுகள் விட்டு விடுகிறோம். எனவே ஆன்மீகத்தை நோக்கிய பயணம், ஆன்மீக மேம்பாடு, இதற்காக நாங்கள் செய்கின்ற செயற்பாடுகள் குன்றி இருப்பதனால் இஸ்லாம் எதிர்பார்க்கின்ற சொசைட்டியை, ஒரு யூத்தை அல்லது எங்களுடைய பிள்ளைகளை சரியாக வளர்த்தெடுக்க முடியாத நிலைமைக்கு பின்னால் நாங்கள் கவலைப்பட்டு விடுகிறோம். எனவேதான் இஸ்லாம் என்பது பெருமனே இந்த உலகியல் நிபுணர்களை மாத்திரம் வைத்து, துறைசார் நிபுணர்களை மாத்திரம் வைத்து எங்களுடைய வாழ்க்கைக்கு தீர்வு காண முடியாது. இஸ்லாம் சொல்லித் தருகின்ற வழிகாட்டல்கள், பேசிக் விடயங்களை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே பின்பற்றாத போது அங்கே சில பிரச்சனைகளை நாங்கள் முகம் கொடுக்க வேண்டியிருக்கிறது. அப்பொழுதும் கூட நாங்கள் உணர்வது கிடையாது. எங்களுடைய இந்த பிரச்சனைக்கான தீர்வை இஸ்லாம் காட்டி தருகின்ற இந்த வழியின் ஊடாக நாங்கள் பின்பற்றுவோம் என்று நாங்கள் நினைப்பது கிடையாது. எனவேதான் இந்த ஆன்மீகம் சார்ந்த விடயங்களை நாங்கள் உள்ளத்திலே எடுத்து அதற்கான முக்கியத்துவத்தை கொடுத்து ஆன்மாவை பக்குவப்படுத்திக் கொண்டோம் என்றால் நிச்சயமாக உலகத்தினுடைய வாழ்க்கையை மிக இலகுவாக சமாளிக்க முடியும். எனவேதான் இஸ்லாம் எங்களுக்கு ஆன்மீகம், லௌகீகம், ஆன்மீகம், லௌகீகம், ஆன்மா, உடல், இந்த ரெண்டையும் போஷிக்குமாறு எங்களுக்கு கட்டளை இருக்கின்றது. எவ்வாறு நாங்கள் உடலை நோயிலிருந்து பாதுகாப்பதற்கும், அதிலிருந்து ஆரோக்கியமாக வாழ்வதற்கும் உணவு தேவைகள், ஏனைய விடயங்களை நாங்கள் போஷிக்கின்றோமோ அதே அளவு ஆன்மாவையும் பரிசுத்தப்படுத்துமாறு இஸ்லாம் சொல்லுகின்றது. இஸ்லாம் ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணுகின்றது. வெறுமனே ஆன்மீகம், பள்ளி, தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ்ஜி, குர்ஆன் ஓதுதல், இதோடு மாத்திரம் ஒருவனை சுருக்கிக் கொள்வதல்ல, அவனுடைய உடலையும் பக்குவப்படுத்தி தூய்மைப்படுத்துவதற்கான வழிகாட்டல்களையும் இஸ்லாம் வைத்திருக்கின்றது. ஆனால் இன்று எங்களுடைய சமூகத்திலே நடைபெறுகின்ற விடயம் என்னவென்றால், ஆன்மாவை முக்கியத்துவப்படுத்துவதற்கான வழிகாட்டுதல்களை எங்களுடைய குழந்தைகளுக்கு கொடுப்பதை விட நாங்கள் லௌகீக வாழ்வுக்கான வெற்றி என்று இன்று நாங்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்ற, எங்களுடைய மாயையாக காட்டி வைத்திருக்கின்ற வெற்றிக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுப்பதனால் இன்று எந்த அடைவை பிள்ளைகள், எங்களுடைய பிள்ளைகள் பெற வேண்டுமோ, அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை எவ்வளவோ பெற்றுக்கொள்ள வேண்டுமோ, எங்களுடைய மறுமை வாழ்வுக்கான ஒரு தயாரிப்பாக விட்டு செல்லக்கூடிய குழந்தைகள் அந்த நிலையில் இல்லாமல் காணப்படுகின்றார்கள், துரதிர்ஷ்டவசமாக. எனவேதான் அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, நாங்கள் பெற்றோர்களாகிய நாங்கள் அல்லது பெற்றோராக இருக்கின்ற நாங்கள் இந்த ஆன்மீக ரீதியாக பிள்ளைகளை
வளர்த்தெடுப்பதற்கு எங்களுடைய பங்களிப்பு என்ன என்று நான் ஹொத்துபாவிலே, அதாவது அலெக்சா ஹொத்துபாவிலே மிக தெளிவாக முன்வைத்தோம். எங்களுடைய சிபிலிசேரும் அவர்கள் வந்திருந்தார்கள். எனவே அந்த விடயத்தை இங்கே நாம் பேசுவது பொருத்தம் என்று நினைக்கிறோம். என்று நாங்கள் சில தவறுகளை விட்டு விடுகின்றோம். எனவே முதலாவது விளங்க வேண்டும் பிள்ளை செல்வம். பிள்ளை செல்வம் என்பது அல்லாஹ் தந்த பெரும் பாக்கியம். அது ஒவ்வொரு ஆணுக்கும் அல்லாஹ் பெண்ணுக்கும் அல்லாஹு தஆலா கொடுத்தே ஆக வேண்டும். ஏனென்றால் அதுதான் பாக்கியங்களில் மிக உயர்ந்த பாக்கியம். சிலருக்கு அல்லாஹ் பொருளாதாரத்தை கொடுத்திருக்கிறார், வெல்த் இருக்கிறது. இன்னும் சிலருக்கு ஆட்சி அதிகாரம் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். இன்னும் சிலருக்கு கல்வி பட்டம் பதவியை கொடுத்திருக்கிறான். ஆனால் இவைகளை கொண்டு பெற முடியாத ஒன்றுதான் இந்த குழந்தை பாக்கியம் என்பது, பிள்ளை பாக்கியம். பொருளாதாரத்தை கொண்டு நான் என்னுடைய மனைவியுடைய நானும் மனைவியும் ஒரு பிள்ளையை எடுத்துக்கொள்வோம் என்று யாரும் யாரும் மார்பு தட்ட முடியாது, உறுதி கொள்ள முடியாது. என்னுடைய பட்டம் பதவியை வைத்து என்னுடைய குழந்தை செல்வத்தை பெற்றுக் கொள்வேன் என்று யாரும் சொல்ல முடியாது. முயற்சிக்கவும் இல்லை, முயற்சித்தாலும் கிடைக்கவும் முடியாது. இது முழுக்க முழுக்க அல்லாஹ்வின் புறத்திலிருந்து தான் நாடியவர்களுக்கு கொடுக்கக்கூடியது. யஹபு லிமன் யஷாஉ இனாதம் வ யஹபு லிமன் யஷாஉ ذுகுர் அவ் யுஸவ்விஜுஹும் ذுக்ரான வ இனாதா. அல்லாஹ் தஆலா சொல்றான், அன்பளிப்பாக கொடுக்கின்றோம், ஆணை அன்பளிப்பாக கொடுக்கிறோம், சிலருக்கு பெண்களை அன்பளிப்பாக கொடுக்கிறோம், வ யுஸவ்விஜுஹும் சிலருக்கு இரண்டையும் கலந்து மிக்ஸ் பண்ணி கொடுக்கிறோம், அல்லாஹ்வுடைய நாட்டத்தின் பிரகாரம் சிலரை குழந்தை பாக்கியம் அற்றவர்களாக நாங்கள் ஆக்கி வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கின்றார். எனவே அன்புக்குரியவர்களே, முதலாவது விளங்கணும், இந்த குழந்தை என்கிறது என்னுடைய பாக்கியம், என்னுடைய சொத்து. உங்களுக்கு தரப்பட்ட பொருளாதாரம், காசி, பணம், நகை இவைகளை விடவும் தாண்டி என்னுடைய மறுமையினுடைய கபரினுடைய வாசல் மூடப்படாமல் திறந்து வைப்பதற்கு இந்த குழந்தை முக்கியமானது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். குழந்தை பாக்கியம். ஏனென்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், 3 விஷயம் கபருக்கு தொடர்ச்சியாக வந்தது. சதகத்துன் ஜாரியா, இல்முன் யுந்தஃபஉ பிஹி, பயனுள்ள அறிவு, தான் கற்றுக் கொடுத்ததை. ஆசிரியம் என்கிறது இந்த இடத்திலே உயர்ந்து நிற்கிறது. இதனால் தான் ஆசிரியம், ஏனைய தொழில்களை விட ஆசிரிய தொழில் உயர்ந்து நிற்பது இதனால் தான். ஏன்? அவர் கொடுக்கின்ற அந்த ஆன்மீக செயற்பாடு, நல்ல பிள்ளையாக வளர்த்து எடுத்து அவரை ஒரு வணக்கசாலியாக ஆன்மீக பிள்ளையாக வளர்க்கின்ற போது அவரிலிருந்து இன்னொன்று அப்படியே பெய்தால் கபருக்கு அவருக்கு வந்து கொண்டே இருக்கும். கஷ்டப்பட்ட தொழிலாக இருந்தாலும், சிறு ஊதியத்தோடு இருந்தாலும், ஆசிரியம் என்பது இந்த இடத்திலே உயர்ந்து நிற்பது இதனால் தான். எனவே இல்முன் யுந்தஃபஉ பிஹி, பிறருக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய அந்த அறிவு. மூன்றாவது சொன்னார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வலதுன் சாலிஹுன் யதுஉ லஹு. வலது என்னுடைய பிள்ளை. எப்படியான பிள்ளை? எங்களுக்காக மரணத்துக்கு பின்னால் பிரார்த்திக்கக்கூடிய பிள்ளை. இப்பொழுது நாம் ஒவ்வொருவரும் என்னுடைய பிள்ளை என்னுடைய மரணத்துக்கு பின்னால் பிரார்த்திக்குமா இல்லையா? அவ்வாறான ஆன்மீக பக்குவத்தை நான் கொடுத்திருக்கின்றேனா என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இல்லை என்றால் அவர்கள் தான் எங்களுக்கு தொல்லை, அவர்களால் தான் எங்களுடைய கபரு மோசம், அவர்களால் தான் எங்களுடைய கபரிலே தண்டனை. பின்னால் கேள்வியானக்கு முதலாவது பெற்றோர். பிள்ளைக்கு ஒரு மனிதனை விசாரிப்புகின்ற போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், அவருடைய பெற்றோரை வைத்துதான் விசாரிக்கப்படும். எனவே பெற்றோர்களுக்கு என்று எங்களுக்குரிய பொறுப்பு இருக்கிறது. இல்லாத போது ஜனாசாவாக நாங்கள் தூங்குகின்ற நிலையில் அடக்குவதற்கு முன்னால் எங்களுடைய அதனுடைய விளைவு காட்டப்படும். சில காலங்களுக்கு முன்னால் கொழும்பிலே ஒரு ஜனாசா உண்டு. அந்த ஜனாசாவுக்கு போயிருந்தால் ஜனாசா முன்ஹோலிலே வளர்த்தாக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது அந்த ஜனாசாவை பார்வையிடுவதற்காக மக்கள் எல்லாம் வந்திருக்கிறார்கள். பின்னால் வீட்டின் உள்பகுதியிலே சண்டை, சரியான சண்டை. ஏன்? கோடீஸ்வரர். இப்பொழுது பிள்ளைகள் எல்லாம் வந்திருக்கிறார்கள். எனக்கு இந்த கடை வேண்டும், எனக்கு இந்த கடை வேண்டும், எனக்கு இந்த ஷாப் வேணும், இந்த வளவு வேண்டும். சண்டை போகிறது.
இந்த ஜனாசாவுடைய மனைவி, இவருடைய தாய், இந்த சண்டையினுடைய உச்சத்தை பொறுக்க முடியாமல் ஜனாசாவை பார்த்து சொல்கிறார், இந்த சனியன் இதனை விட்டு விட்டு போய்விட்டதே. அந்த நிலைமை எங்களுக்கு எப்பொழுது வரும்? ஆன்மீக ரீதியாக அவர்களை வளப்படுத்தி அவர்களை கொடுக்காமல் விட்டு சென்றால். எனவேதான் இஸ்லாத்தினுடைய வழிகாட்டல் எங்களுக்கு இருக்கிறது. எதை எதை நாங்கள் ஆன்மீகமாக கொடுக்க வேண்டும். அப்ப இதிலே 3 விடயங்களை நாங்கள் கவனத்தில் கொள்ளலாம். மாற்ற தேவையா? 3 விடயங்களை நாங்கள் கவனத்தில் கொள்ளலாம். ஒன்று, கருவறைக்கு முன்னால் உள்ளது, திருமணத்துக்கு முன்னால் ஒவ்வொரு வாலிபனும் ஒவ்வொரு யுவதியும் கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு விடயம். இரண்டாவது, திருமணம் முடித்து கருவறையில் இருக்கின்ற போது எங்களுக்கு உரிமை, கடமை இருக்கின்றது. மூன்றாவது, பிள்ளை பெற்றுவிட்டால். இந்த 3ஐயும் சரியாக நிறைவேற்றினோம் என்றால் இன்ஷா அல்லாஹ் எங்களுடைய பிள்ளை சரியாக வரும். எனவேதான் அன்புக்குரியவர்களே, முதலாவது விடயம், பிள்ளை பெறுவதற்கு முன்னால், அதாவது திருமணம் முடிப்பதற்கு முன்னால், மன்னிக்கவும், திருமணம் முடிப்பதற்கு முன்னால், திருமணம் முடிப்பதற்கு முன்னால் ஒரு வாலிபன் எவ்வாறான ஒரு பெண்ணை தெரிவு செய்ய வேண்டும் என்பது இஸ்லாம் வழிகாட்டுகின்றது. 4 விடயங்களுக்காக ஒரு பெண் திருமணம் முடிக்கப்படுவாள். பணத்துக்காக, குடும்பத்துக்காக, அழகுக்காக, 4வது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் அவருடைய மார்க்கத்திற்காக. இப்பொழுது சொன்னார்கள், மார்க்கத்திற்காக நீ தேர்ந்தெடுத்துக்கொள், தரிபத் யதாக, இல்லை என்றால் நீ நாசத்தில் விழுந்துடுவாய். அன்புக்குரிய தாய்மார்களே, பெண் பிள்ளைகளை வளர்க்கின்ற போது திருமணம் முடிப்பதற்கு முன்னால் என்னுடைய பிள்ளை சாலிகான பிள்ளையாக இருக்கிறாளா என்பதை நீங்கள் பார்த்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஆண்களுக்கு ஆப்ஷன் கொடுக்கவில்லை, திருமணம் முடிச்சதுக்கு பிறகு தீன கொடு என்று சொல்லல. அப்படி ஒரு ஆப்ஷன் இல்லை. எடுக்கின்ற போதே தீன் இருந்தா மட்டுமடு. பணம் மேலதிகம், அழகு மேலதிகம், குணம் மேலதிகம். இது இருக்கலாம் ஒரு பெண்ணுக்கு. அந்த நாளும் கொடுக்கப்பட்டவன் பாக்கியசாலி. அப்படியான ஒரு பெண்ணை திருமணம் செய்கின்றது. எனவேதான் ஃபர்ஸ்ட் சாய்ஸ், முதலாவது மார்க்கம் இருக்கின்றதா, தொழுகையாளியாக, அஹ்லாக் உள்ளவளாக, பேணுதல் உள்ளவளாக, நன்னடத்தை உள்ளவளாக, வெட்கம் நாணம் உள்ளவளாக, இவ்வாறான ஒரு பெண்ணாக இருக்கிறார்களா என்பதைத்தான் ஆண்கள் பெண்ணை விசாரிக்கின்ற போது விசாரிக்க வேண்டுமே தவிர இவள் பொருளாதாரத்தில் வசதி படைத்தவளா என்பதை முன்னுரிமைப்படுத்துவது இல்லை. எனவேதான் முதலாவது ஒரு ஆண் தெரிவு செய்கின்ற போது பெற்றோராக இருக்கின்ற அந்த ஆண் திருமணத்திற்கு முன்னால் தெரிவு செய்கின்ற போது நான் முடிக்க இருக்கின்ற பெண் சாலிகானவளா என்பது மிக முக்கியம். ஏனென்றால் அந்த பெண்ணில் இருந்துதான் அவருக்கு வரக்கூடிய சந்ததி வரப்போகின்றது. ஆண்களை பொறுத்தவர்கள் தொழிலுக்கு சென்று விடுவார்கள், பிசினஸிலே வைத்து விடுவார்கள், ஏனைய தொழில்துறவுக்காக வீட்டை விட்டு வெளியேறி சென்று விடுவார்கள். அந்த பிள்ளையை ஆன்மீக பக்குவமாக வளர்த்தெடுக்கின்ற ஒரு பொறுப்பு தாய்க்குத்தான் இருக்கிறது. தாய் தான் அதனை செய்கிறார். உதாரணமாக, ஒரு பிள்ளை இடது கையால் தின்கின்றாள் என்றால், சாப்பிடுகின்றான் என்றால், அந்த பிள்ளையை வலது கையால் சாப்பிடு என்று சொல்லுவது தாய். வலது கையால் சாப்பிடு என்று சொல்லுவது தாய். பாத்ரூம் செல்லுகின்ற போது வலது காலை வைத்து செல்லுவாக இருந்தால், இல்லை மகனே அல்லது மகளே, நீ இடது காலை வைத்து முன்னே செல்ல வேண்டும், இந்த துஆவை ஓத வேண்டும் என்று பயிற்சிப்பது தாய், தந்தை அல்ல. எனவேதான் அந்த தாய்க்கு மார்க்கம் தெரிந்திருந்தால் தான் அந்த பிள்ளைக்கு சரியான போதனையை கொடுப்பாள். எனவேதான் அன்புக்குரிய தாய்மார்களே, மார்க்கம் எங்களிடத்திலே குறைவாக இருந்தால் படித்துக் கொள்ள வேண்டும். படித்துக் கொள்வதை இஸ்லாம் வலியுறுத்துகின்றது. அதுக்கு வயசு கட்டுப்பாடு கிடையாது. நான் இதுக்கு புரோகியங்க அப்படி என்பது கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே சஹாபாக்கள் 72 வயது சஹாபி, அவர்கள் 12 வயது சஹாபியிடத்திலே சென்று கால் மடித்து உட்கார்ந்து படித்துக் கொண்டார்கள். வயசு கட்டுப்பாடு கிடையாது. சின்ன பிள்ளைகள் தான் படிக்கணும் அல்லது வயசு வந்தா படிக்கிறதுக்கு இயலாது, எங்க வேலை வெட்டியல் என்பது கிடையாது. கல்விக்கு, மார்க்கத்தை படிப்பதற்கு வயசு கட்டுப்பாடு கிடையாது. எனவேதான் அவன் தெரிவு சாலிகான மனைவியை முதலாவதாக தெரிவு செய்து கொள்ள வேண்டும். அதன் பின்னால் அவன் திருமணம் முடித்து திருமண பந்தத்திலே இணைந்து விட்டதன் பின்னால் சந்தோஷமாக வாழ்வான். திருமண பந்தத்திலே சில இஸ்லாமிய நடைமுறைகள், அது தனியான ஒரு ஸ்பீச், இன்ஷா அல்லாஹ் இன்னொரு காலத்திலே நாங்கள் பார்க்கலாம். இப்பொழுது அவன்
திருமண பந்தத்திலே இணைந்து குழந்தை பாக்கியம் பெற்றுவிட்டாள் என்று சொன்னால், தன்னுடைய மனைவி கற்பமுற்றிருக்கின்றாள் என்று சொன்னால், கருவறையில் நிறைவேற்ற வேண்டிய சில கடமைப்பாடு இருக்கிறது. ஆணுக்கும் இருக்கிறது, பெண்ணுக்கும் இருக்கிறது. பெண்ணுக்குரிய கடமைப்பாடு என்ன? அந்த குழந்தைக்குரிய வளர்த்தெடுத்தாக்கா கருவிலே 10 மாதங்கள் அல்லது 9 மாதங்கள் வளருகின்ற போது தீமையான பாவமான காரியங்களில் இருந்து அந்த தாய் தவிர்த்து கொள்ள வேண்டும். தொழுவதிலே பேணுதலாக இருக்க வேண்டும். ஏனென்றால் எங்களுடைய செயற்பாடுகள் அவ்வளவும் தன்னுடைய வயிற்றிலே இருக்கின்ற குழந்தைக்கு பதிகின்றது. தாய், அதான் தாய் உணர்வு. அதனால்தான் உங்களுக்கு அந்த பாக்கியம் இருக்கிறது, தாய் என்ற பாக்கியம். ரசூலுல்லாஹ்விடத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு மனிதர் நான் சேர்ந்து உபகாரம் செய்வதற்கு தகுதியானவர் யார் என்றால், முதலாவது சொன்னார்கள் தாய், இரண்டாவது கேட்கின்ற போது தாய், மூன்றாவது கேட்கின்ற போது தாய், நான்காவது தான் சொன்னார்கள் தந்தை என்று. ஏனென்றால் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் கொடுத்திருக்கிறது தாய்க்கு தான் உரிமை இருக்கிறது. எனவே அந்த தாய் அந்த பேரை பெற்றுக் கொள்ள வேண்டுமாக இருந்தால் கருவறையில் இருக்கின்ற போது முதலாவதாக ஆன்மீக செயற்பாடுகளில் ஈடுபட வேண்டும். தொழுகை பேணுதலாக இருக்க வேண்டும். குர்ஆன் ஓதுவதிலே பேணுதலாக இருக்க வேண்டும். வீணான பேச்சுக்கள், புறம் பேசுதல், பொய் சொல்லுதல், குரோதம் வைத்தல், இவ்வாறான மனவெழுச்சி, தீய மனவெழுச்சி விடயங்களில் இருந்து தவிர்த்து கொள்ள வேண்டும். குறிப்பாக பாவமான காரியங்களில் ஈடுபடு பார்வையால், அது சினிமா பார்ப்பதாக இருந்தாலும் சரி, சீரியல் பார்ப்பதாக இருந்தாலும் சரி, அல்லது ஏதோ சில காட்சிகளை பார்ப்பதாக வீணான காரியங்களில் இருந்து கருவறையிலே அவர் தவிர்த்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் எங்களுடைய செயற்பாடுதான் எங்களுடைய கருவறையில இருக்கின்ற எங்களுடைய பிள்ளைக்கு தாக்கத்தை செலுத்தும். இதனை ஒரு ரஷ்ய விஞ்ஞானி ஆய்வு செய்தார். ஏனென்றால் இன்று உலகளாவிய ரீதியிலே அதிகமான கண்டுபிடிப்புகள் குர்ஆன் ஹதீஸை வைத்துத்தான் ஆராய்ந்தார். குர்ஆன் சொல்லுகின்ற ஒரு வேர்டு தான் விஞ்ஞானிக்கு அவருடைய ஆய்வு தலைப்பு. ஒரு வேர்டு, அந்த வேர்டை வைத்துதான் அவர்கள் பிரிச்சு ஆராய்ந்து, ஓஹோ இப்பொழுது குர்ஆன் சொல்லு தாயின் கருவறையில் 3 இருளில் குழந்தை இருக்கிறது என்பது. அப்ப 3 இருள் என்றால் எங்க இருக்கு? 3 இருள் இல்லையே. அப்ப எப்படி அதை ஆராய்கிறார். இன்று கண்டுபிடித்து விட்டார்கள், ஓம் இருக்கிறது. பாவம் செய்து விட்டால் பாவத்திலே கருப்பு புள்ளி விழுகிறது. அதை எப்படி விழுவும் கருப்பு புள்ளி? இன்று ஆய்வு செய்திருக்கிறார்கள். பல வருடங்களுக்கு முன்னால் வந்தது. பாவம் செய்த ஒருவனுடைய இதயத்தையும் பாவம் செய்யாத சாலிகான நல்லமல் செய்தவனுடைய இதயத்தையும் அவர்கள் காட்சிப்படுத்தி இருக்கிறார்கள். சுருங்கி கருத்து போயிருந்த அந்த காட்சியை சில பேப்பர்களிலே, பத்திரிகைகளிலே சில காலங்களுக்கு முன்னால் வெளிவந்தது. எனவே குர்ஆனை தான் இன்று ஆராய்கிறார்கள். இவ்வாறு ஒரு விஞ்ஞான சைனாவை சேர்ந்த ஒரு பொம்பளை ஆராய்கின்ற போது அங்கே கண்டுபிடித்தார், தாயினுடைய கருவறையில் இருக்கின்ற பிள்ளைக்கு தாய் செய்கின்ற செயற்பாடுகளுடைய அசராத் இருக்கிறது. எனவே அவர் கூடுதலாக மெக்ஸை செய்தார். கூடுதலாக மெக்ஸ் பாடம் செஞ்சார். அப்ப மெக்ஸ் பாடம் செஞ்சதன் பின்னால், ஆய்வினுடைய முடிவுக்கு பின்னால் அவர் கூறுகின்றால், அவருடைய பிள்ளை மெக்ஸிலே கணிதத்திலே திறமை வாய்ந்த பிள்ளையாக வந்து எதிர்காலத்திலே ஒரு கணித விஞ்ஞானியாக, கணித மேதையாக வந்ததாக அவர் எழுதுகிறார். அன்புக்குரிய தாய்மார்களே, அதிகமாக குர்ஆன் ஓதினீர்கள் என்றால் பிள்ளை குர்ஆனுடைய விடயத்திலே சீராக இருக்கும். நல்ல பேச்சுக்களை பேசுங்கள், ஒழுக்கமான பேச்சுக்களை பேசுங்கள். இவ்வாறு பேசினால் அந்த பிள்ளைக்கு அது தாக்கத்தை செலுத்தும். இது கருவறையிலே செய்கின்ற பெண்கள் ரீதியான ஒரு சார்பான செய்யக்கூடிய ஒரு விடயம். இது குழந்தைக்கு செய்கின்ற பங்கு. நாங்கள் எங்களுடைய ஆசைக்காக, தாய் ஒரு கருவறையிலே ஒரு கர்ப்பிணியாக ஆகிவிட்டால் தாய் விரும்புகின்ற அனைத்தையும் கணவன் கொண்டு வந்து கொடுப்பான். என்னென்னலாம் வேணுமோ அதனை கேட்டால், உதாரணமா கொழும்புல இருக்கக்கூடிய கணவன் இது ஆசை இருந்தால் அவர் எல்லாம் தேடுவார். மார்க்கெட்டா தேடுவார். ஏன்? கர்ப்பிணி தாய் ஆசைப்பட்டதை கொடுக்க வேண்டும், எங்காவது தேடி தெரிந்து கொண்டு வர வேண்டும் என்று அவர்கள் ஆசைப்பட்டதை கொடுப்பார். நாங்கள் எங்களுடைய அந்த குழந்தைக்கு செய்ய வேண்டிய அந்த பணிதான், அந்த பங்களிப்பு தான் நாங்கள் அவர்களை இந்த ஆன்மீக ரீதியான செயற்பாட்டுக்கு நாங்கள் தாய்மார்கள் பயிற்றுவிக்க வேண்டும், அவர்கள் செய்து கொள்ள வேண்டும். இரண்டாவது இருக்கிறது அந்த பிள்ளைக்குரிய தாய். அவர் வயிற்றிலே கருவை சுமக்குகின்ற போது, பிள்ளையை சுமக்குகின்ற போது அந்த பிள்ளைக்கு போஷாக்கான உணவு கொடுக்க வேண்டும். அதனுடைய உறுப்புகள், அதனுடைய அங்க வடிவங்கள் எல்லாம் வளர வேண்டுமாக இருந்தால் அவர்களுக்கு போஷாக்கான உணவு கொடுக்கப்பட வேண்டும், தாய்க்கு வழங்கப்பட வேண்டும். அதுதான் பிள்ளைக்கும் சேர்கின்றது. எனவே
வைத்திய செலவு, வைத்தியம் பார்க்க வேண்டும். மூட நம்பிக்கையின் பிரகாரம் அந்த குழந்தையை நாங்கள் வளர்த்து விட முடியாது. எது வைத்தியமோ அந்த வைத்தியம் கொடுக்கப்பட வேண்டும். விஓஜியை சேனல் பண்ண வேண்டும் என்றால் விஓஜியை சேனல் பண்ண வேண்டும். அந்த பிள்ளைக்கு சேரு, அது தாய்க்கு என்பதை விட பிள்ளைக்கு சேருகின்ற ஒரு கடமை. நாங்கள் ஆரோக்கியமற்றவர்களாக அந்த பிள்ளை தாய்க்கை பராமரிக்காமல் போஷாக்கற்ற உணவுகளை, அதாவது ஒவ்வாத விடயங்களை நாங்கள் உண்டு அனுபவித்து அந்த பிள்ளையை மந்த புத்தி உள்ளவர்களாக நாங்கள் இந்த உலகத்துக்கு அனுப்ப முடியாது. இது பெற்றோர்கள் செய்கின்ற குறைபாடு தன்புறத்திலே இருக்கின்றது. அன்புக்குரிய தாய்மார்களே, நேரம் சுருக்கமாக இருக்கிறது, நீ விரைவாக சென்று சொல்கின்றேன். அடுத்ததாக, பிள்ளை பிறந்து விட்டால், பிள்ளை பிறந்து விட்டால் சந்தோஷத்திலே நாங்கள் போட்டோ அடிக்கிறோம், கேக் வெட்டுகிறோம், அல்லது வேற வேற செயற்பாடுகளிலே நாங்கள் ஈடுபடுகின்றோம். முதலாவது, குழந்தை பிறந்து விட்டால் வலது காதிலே பாங்கும் எகாமத்தும் இடது காதிலே எகாமத்தும் சொல்லப்பட வேண்டும். முதலாவது வார்த்தை அல்லாஹு அக்பர், அல்லாஹ் மிகப்பெரியவன். வாழ்க்கையிலே வரக்கூடிய சகல பிரச்சனைகளிலும் அனைத்தையும் விட பெரியவன் அல்லாஹ் என்ற அந்த உணர்வை அந்த முதலாவது காதிலே, அந்த முதலாவது சொல்லாக, வேர்டாக நாங்கள் போட்டுவிட்டு, எனவேதான் நாம் பாங்கு சொல்ல வேண்டும், எகாமத்தும் சொல்ல வேண்டும். சில நேரங்களிலே சில மிஸ்மார்கள் அந்த இடத்திலே தடை விதிக்கக்கூடிய நிலைமையில் இருக்கின்றது. என்னுடைய குழந்தை பிறக்கின்ற போது மிஸ் கடுமையாக இருந்தார். நான் மறைமுகமாக சென்று அந்த இடத்திலே அதற்குரிய கடமையை நிறைவேற்றினேன். அல்ஹம்துலில்லாஹ். ஏனென்றால் சில நல்லவர்கள் இருக்கிறார்கள், சிலர் அவற்றை இன்ஃபெக்ஷன் என்று பார்க்கின்றதன் காரணமாக அவர்கள் அவற்றிலிருந்து தடை செய்ய பார்ப்பார்கள். ஆனால் இஸ்லாம் சொல்லுகின்றது வாங்கும் யகாமத்து சொல்லப்பட வேண்டும். இதனை அறிந்த சில நாடுகள், சில ஏரியாக்களிலே லேபர் ரூமுக்குள் மியூசிக்கை போட்டு வைத்திருக்கிறார்கள். காரணம் என்னென்றால், செல்லக்கூடியது மியூசிக் போக வேண்டும், இந்த வார்த்தைக்கு முன்னால் பிள்ளைக்கு மியூசிக் போக வேண்டும் என்ற அந்த உணர்வு இஸ்லாத்தின் சதியாக இருக்கலாம் அல்லது அவர்களுடைய ஐதீகமாக இருக்கலாம். எனவே மியூசிக் போக வேண்டும் என்று அந்த லேபர் ரூமுக்குள்ளே மியூசிக்கை போட்டிருக்க மெல்லிசை. எனவே மியூசிக் என்பது எங்களுடைய பார்வையிலே ஹராம். எனவே அன்புக்குரிய பெற்றோரை இது செய்ய வேண்டும். அடுத்ததாக, தஹ்னீக் செய்வது. இன்று அவ்வாறான செயற்பாடுகள் நடைபெறுவது சில இடங்களிலே நடக்கிறது. சில பெற்றோர்கள் தவறு விட்டுகிறார். தஹ்னீக் என்றால் ஒரு நல்ல மனிதரிடத்திலே கொண்டு தங்களுடைய பிள்ளையை கொடுத்து பெயர் சூட்ட வைப்பது. ரசூலுல்லாஹ் இடத்திலே அபூ மூஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய பிள்ளையை, ஆண் பிள்ளையை கொண்டு வருகிறார்கள். கொண்டு வந்து, யா ரசூலுல்லாஹ், எனக்கு குழந்தை கிடைத்திருக்கிறது. இப்பொழுது ரசூலுல்லாஹ் இப்ராஹிம் என்று பெயர் வைத்தார்கள். பெயர் வைத்து விட்டு தஹ்னீக் செய்து விட்டார்கள். தஹ்னீக் என்றால் ஈத்தம்பழத்தை எடுத்து மென்று அதனுடைய குழந்தையினுடைய வாயிலை தேய்த்து விடுவது. ஈத்தம்பழம் இல்லை என்றால் தேன், இவற்றை மென்று வாயிலை தேய்த்து விடுவது. இது தஹ்னீக் என்று சொல்லப்படுவது. நல்ல மருந்துகளை கொண்டு, அதனைத்தான் எங்களுடைய பாஷையிலே சொல்லுகிறது கை ஏந்திரன்னு சொல்லுது. உன்னை உம்மம்மா தான் ஏந்தின, உன்னுடைய மூத்த வாப்பா தான் ஏந்தின, உங்களோட வாப்பா தான் ஏந்தின, ஏந்திரன்னு சொல்லுது. அதாவது தஹ்னீக் செய்கின்ற அந்த பழக்கம் என்று அது செய்யப்பட வேண்டும், குழந்தைக்கு செய்யப்பட வேண்டும். இதெல்லாம் பேசிக். இவைகள் செய்யப்படாத போதுதான் ஆன்மீகத்தை விட்டு பிள்ளை தூரமாகிறது. அடுத்ததாக, அவர்களுக்கான நல்ல பெயர்கள் சூட்டப்பட வேண்டும். நல்ல பெயர். ஒரு சஹாபிக்கு ஹர்ப் என்று பெயர், யுத்தம். ரசூலுல்லாஹ் பெயரை மாற்றி விட்டார்கள். இன்னொரு சஹாபிக்கு அவருடைய பெயர் மோசமான ஒரு பெயர் வைக்கப்பட்டிருந்தது, அர்த்தம் இல்லாத பெயர் வைக்கப்பட்டிருந்தது. ரசூலுல்லாஹ் பெயரை மாற்றி விட்டார்கள். ஆசியா, ஐனண்டா ஆசியா, பெருவனுடைய மனைவி. ஆசியான பாவி என்ற அர்த்தம். ரசூலுல்லாஹ் ஜமீலா, அழகானவன் என்ற பெயரை மாற்றி விட்டார்கள். அவ்வாறான பெயர்கள் எங்களுடைய பிள்ளைகளுக்கு, எங்களுடைய பிச்சலங்களுக்கு, எங்களுடைய அயலவர்களுக்கு இருக்குமாக இருந்தால் அந்த பெயர்களை நாங்கள் மாற்றிக்கொள்வதற்கான வசதி, வாய்ப்புகள், ஏற்பாடுகள் எங்களுடைய இலங்கை நாட்டிலே சட்டத்திலே இருக்கின்றது. அவற்றையும் நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக, அவர்களுக்காக அகீகா கொடுக்க வேண்டும். வசதி இருந்தால், ஆண் பிள்ளையாக இருந்தால் 2 ஆடுகளும், பெண் பிள்ளையாக இருந்தால் 1 ஆடும் அகீகா கொடுக்க வேண்டும். சொன்னார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த பிள்ளைக்குரிய பாதுகாப்பு என்று சொன்னார்கள். இன்னொரு ஹதீஸிலே சொன்னார்கள், பணயம் வைக்கப்பட்டிருக்கிறார். பணைய கைதி என்று சொல்ல தடுத்து வைக்கப்படுது. அப்ப பணையக்கும் வைக்கப்பட்டுள்ள என்ன அர்த்தம் என்றால், ஹதீஸிகள் விளக்கம் சொல்லுகிறார்கள், அந்த பிள்ளையின் மூலமாக பெற்றோருக்கு ஷஃபாத் செய்கின்ற, பரிந்துரை செய்கின்ற அந்த விடயம் தடுக்கப்பட்டிருக்கின்றது. எனவேதான் அன்புக்குரியவர்களே, இந்த விடயங்கள் 7வது நாள் செய்யப்பட வேண்டும்.
திருமணத்துக்கு முன்னால், கருவறையில், பிள்ளை பிறந்தவுடன், பிள்ளை பிறந்து 7வது தினம், பிள்ளை பிறந்து 7வது தினம் பிள்ளையினுடைய கருவறையிலே இருந்த அந்த பிள்ளையினுடைய முடி வலிக்கப்பட்டு 7வது நாள் வலிக்கப்பட்டு அதனுடைய நிறைக்கு ஏற்ப தங்கத்தினுடைய பெருமதியை காசை ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும், சதகா செய்ய வேண்டும். இதனை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலித்திருக்கிறார். சுன்னா என்று சொல்லி, சுன்னா கட்டாயம் செய்ய வேண்டும். தங்கத்தினுடைய பெருமதிக்கு சதகா கொடுப்பதற்குரிய வசதி இல்லை என்றால் அங்கே வெள்ளியினுடைய கணக்கை பார்த்து நாங்கள் அதனுடைய பெருமதியை பிள்ளைக்கு செய்ய வேண்டிய கடமை, அது பிள்ளையினுடைய உரிமை என்று சொல்லலாம். நாங்கள் கட்டாயம் செய்தே ஆக வேண்டும். இதெல்லாம் பேசிக் லெவல் ஆன்மீகத்தை ஆரம்பத்திலேயே நாங்கள் கொடுத்து விட்டால் பிள்ளைகள் ஆன்மீகத்தை நோக்கியதாக வந்துவிடும். அடுத்ததாக அவர்களுக்கு அழகான பெயர் சுற்றுவது அக்கீகா. இதெல்லாம் 7வது தினத்திலே செய்யப்பட வேண்டியது. நல்ல பெயர் ஏன் வைக்க வேண்டும் என்றால் நாளை மறுமையிலே அவ்வாறான பெயர்களை கொண்டுதான் அழைக்கப்படுவார்கள். இன்னக்கும் துதுஊன யௌமல் கியாமத்தி பிஅஸ்மாயிக்கும், உங்களுடைய பெயர்களை கொண்டு அழைக்கப்படுகிறீர்கள். வபிஅஸ்மாயி ஆபாயிக்கும், உங்களுடைய பெற்றோர் தந்தைமாருடைய பெயர்களை கொண்டு அழைக்கப்படுவீர்கள். அப்ப எங்களுடைய இனிஷியல் தான் எங்களுடைய பெயர்களை கொண்டுதான் அழைக்கப்படுகிறது. இன்னாருடைய மகன் இன்னார், இன்னாருடைய மகன் இன்னார் என்றுதான் அழைக்கப்பட போகிறது மறுமையில். எனவே நல்ல பெயர்களை வைத்துக் கொள்ள வேண்டும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த விடயங்கள் பேசிக்கான ஆரம்பத்திலே பிள்ளை கிடைத்தவுடன் செய்ய வேண்டியது. அடுத்ததுக்காக தாய்மாருடைய பொறுப்பு பங்கு அப்படிங்கிறது. பிள்ளை கிடைத்து விட்டால் அவர்களுக்கான ஃபீட் பண்றது, தாய்ப்பால் ஊட்டுவது அவசியமானது, கட்டாயமானது. வல்வாலிதாத்து யுர்லிஅன அவுலாதஹுன்ன ஹவுலைனி காமிலை, பெற்றோர் அவர்களுக்கான பிள்ளைகளுக்குரிய 2 வருடங்கள் பூர்த்தியாக தாய்ப்பால் ஊட்டுவாள் என்று அல்லாஹ் குர்ஆன் சொல்லுகின்றது. எனவே 2 வருடங்கள் பிள்ளைக்கு தாய்ப்பால் ஊட்ட வேண்டும் என்று குர்ஆன் சொல்லுகிறது. அது ஊட்டியாம். ஏன்? இன்று நோய் பாதுகாப்புக்காக, இன்று விஞ்ஞான ரீதியாக நாம் சொல்வதாக இருந்தால் நோய் பாதுகாப்பு, நோய் எதிர்ப்பு சக்தி அதிலே இருக்கிறது. எனவே அதனை நிறைவேற்றாமல் தன்னுடைய அழகு குறைந்துவிடும், அல்லது தான் வேலைக்கு செல்கின்றவர் அதிலே குறைபாடு செய்து விட்டால் பிள்ளைக்கு செய்கின்ற அநியாயம். எனவே தாயினுடைய அந்த பாசறையிலிருந்து, தாயினுடைய அன்பிலிருந்து, ஆன்மீகத்திலிருந்து பிள்ளை பிரிகின்றது. அந்த இடத்திலே தாய் பாசத்திலிருந்து கொஞ்சம் விலகுகின்றது. எனவேதான் இது கட்டாயமாக தாய்மார்கள் நிறைவேற்றப்பட வேண்டிய ஒன்று. ஆரோக்கியத்தை நோக்கியதற்காக, நல்ல சிந்தனை உள்ள பிள்ளை வளர வேண்டும் என்பதற்காக பக்குவமாக டிவி பார்த்துக் கொண்டு, நாடகம் சீரியல் பார்த்துக் கொண்டு, ஏதேதோ கதைத்துக் கொண்டு, அயலவர்களோடு கதைத்துக் கொண்டு இந்த விடயங்கள் இருக்கக்கூடாது. எங்களுடைய முன்னோர்கள் முக்காடு போட்டு பிஸ்மி சொல்லி அந்த பிள்ளைக்கு, குழந்தைக்கு தாய்ப்பால் ஊட்டுவார்கள். ஏனென்றால் இது எங்களுடைய பிள்ளைகளே தாக்கம் செலுத்தும். இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் புத்தகத்தை திறந்தால் இந்த புத்தகத்தை மூடி வைத்து விடுவார்கள், பக்கத்தை மூடி வைத்து விட்டு தான் இதனை பார்ப்பார். ஏன்னா ரெண்டும் ஞாபகத்துக்கு வரும், ஞாபக சக்தி கூட. அப்படியான ஒரு ஃபகீஹ் அவர்கள், இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ், ஒரு நேரத்திலே சின்ன ஒரு விடயம் தவறி விடுகிறது, ஞாபக சக்தியால் தவறி விடுகிறது. இப்பொழுது யோசனை, ஏன் எனக்கு இவ்வாறான நிலைமை ஏற்பட்டது? தாயிடத்திலே சென்று கேட்கின்றார்கள், தாயே, எனக்கு ஞாபக சக்தியில் ஒரு விடயம் தட்டன மறைஞ்சு போயிடுச்சு, என்ன நடந்தது என்று கேட்கின்ற போது, அன்பு மகனே, உனக்கு நான் தாய்ப்பால் ஊற்றுகின்ற போது ஒரு தடவை பிஸ்மி சொல்வதற்கு நான் மறந்து விட்டேன் என்றால் பாருங்கள், இன்று ஒரு தடவை பிஸ்மி சொல்வதற்கு நான் மறந்து விட்டேன். இதனால் ஏற்பட்ட விளைவுதான் இன்று ஞாபக சக்தி, அந்த ஞாபக சக்தி உனக்கு ஒரு நிமிஷம் இல்லாமல் போனது என்று சொல்வார்களாக இருந்தால் இன்று எங்களுடைய நிலைமை என்ன, எவ்வாறான நிலைமை? எனவே பக்குவமாக இருந்து பிஸ்மி சொல்லி சலவாத்து சொல்லி அந்த பக்குவமாக ஊட்டுகின்ற போது நோய் எதிர்ப்பு சக்தி உருவாகுவதற்கு அது ஒரு மூல காரணமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இதுவும் பிள்ளைக்கு செய்ய வேண்டிய கடமை, உரிமை, பங்கு. அடுத்ததாக பிள்ளைக்கு நாங்கள் செய்ய வேண்டிய கடமைகளில் ஒன்றுதான் அவர்களுக்கு ஹலாலான உணவை கொடுக்க வேண்டும். ஹலாலான உணவு பிரதானமானது, அவர்களுடைய ஆன்மீக வளர்ச்சியில் தாக்கம் செலுத்தக்கூடியது. உங்களுக்கு தெரியும், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொர்க்கத்திலே இருந்து வெளியேற்றப்பட்ட செய்தி உங்களுக்கு தெரியும். எவ்வாறு வெளியேற்றப்பட்டார்கள்? அல்லாஹ் ஹராமாக்கிய அந்த உணவை
அவர்கள் சாப்பிட்டது. ஹராமாக்கிய உணவு என்ன? அந்த கனி, மரத்தில் இருக்கக்கூடிய கனி. அந்த கனியை இந்த பிள்ளை என்ன செய்தார், இவர்கள் என்ன செய்தார் என்றால், தன்னுடைய மனைவியினுடைய ஆசை, ஷைத்தான் பெண்களின் ஊடாகத்தான் வருது, லேசம் அடைக்கிறலாம், சொட்டான உள்ளந்தானே பெண்கள். அதனால அவர்களை பிடிச்சி ஆசை காட்டி கணவனை வலை கெடுத்து விஷயத்தை சாதிக்கலாம் என்கிறது. எனவே ஷைத்தான் இப்பொழுது இந்த ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் கூட வந்து அந்த கனியை புசிப்பதற்கு தூண்டி புசித்து விட்டார்கள். புசித்ததும் அவர்களுக்கு ஏற்பட்ட முதலாவது நிலைமை என்ன? என்ன நடந்தது? பேசுங்க, என்ன நடந்தது? சொர்க்கத்திலிருந்து பூமிக்கு அனுப்பப்பட்டார். அது அல்ல, அதற்கு முன்னால் ஒரு சம்பவம் நடந்தது. அவர்களுடைய வெட்கஸ்தலங்கள், ஆடைகள் களையப்பட்டது. வெட்கஸ்தலங்கள் உடனே சொர்க்கத்தினுடைய இளகுலைகளை எடுத்து அவர்களுடைய மறைவான இடங்களை அவர்கள் மறைத்துக் கொண்டார்கள். அறிஞர்கள், தஃசீருடைய உலமாக்கள் சொல்லுகின்றார்கள், எப்பொழுதும் ஹராமான உணவை நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் மனைவிகளுக்கும் கொடுப்பீர்களோ அப்பொழுது உங்களுடைய பிள்ளைகளுடைய மனைவியினுடைய வெட்கம் ஈடுபட்டு போகும். வெட்கம் தான் ஆரம்பம். உனக்கு வெட்கம் இல்லையா வேண்டிய பாவத்தை செஞ்சுக்கோன்னு ரசூலுல்லாஹ் சொன்னார். எனவே வெட்கம் தான் எங்களுடைய பாவத்திலிருந்து அனைத்து காரியத்திலிருந்து தடுக்கின்றது. எனவே ஒரு பிள்ளை ஆணோடு சகஜமாக பழகுகின்றால் வெட்க சுபாவம் கிடையாது, சில அருவருப்பான பேச்சுக்களை பேசுகின்றார்கள் என்றால் இந்த இடத்திலே எங்களுடைய உணவை நாங்கள் மீள்பரிசீலனை செய்து பார்க்க வேண்டும். குறிப்பாக ஆண்கள் எந்த நிலையிலும் ஹராமான உணவு கொடுத்து விடக்கூடாது. தாய்மார்கள் இது ஹராம் என்று தெரிந்தால் அதனை பிள்ளையை தானும் சாப்பிடக்கூடாது, பிள்ளைகளுக்கும் கொடுக்க கூடாது. ஹராமான உணவு என்றால் பெற்றோர் மற்றும் கொடுப்பதல்ல, பிள்ளைகளுக்கும் இருக்கும். உதாரணமாக சொல்ல போனால் வீதியால் செல்லுகின்ற போது மாம்பழம் மரம் ஒன்று, கொய்யா மரம் ஒன்று பழுத்து போயிருக்கும். பிள்ளைக்கு ஆசை, இதை ஆஞ்சி சாப்பிடும் என்றால் பிச்சு கொண்டு வீட்டை வருகின்றார் என்றால் இது எங்கிருந்து கிடைத்தது, எதனூடாக கிடைத்தது என்பதை நாங்கள் ஆராய வேண்டும். சாப்பிடுகின்றார், இன்று நான் காசு கொடுக்கவில்லை, ஆனால் அங்கே சாப்பிடுகின்றார். என்ன நடந்தது, எங்கால வந்தது, ஃப்ரெண்ட்ஸ் தந்தையா இல்ல களவெடுத்தையா அல்லது பிச்சுட்டு வந்தையா என்கிறது பொறுப்பு எங்களுடைய. ஏன் ஆன்மீகத்துக்கு அதிமுக்கியமான பங்கு வகிக்கக்கூடியதுதான் ஹராம் ஹலால். ஹலாலான உணவினூடாக ஹலாலான நல்ல செயற்பாடு உருவாகும், ஹராமான உணவினூடாக ஹராமான செயற்பாடுகள் உருவாகும். இதைத்தான் இஸ்லாம் வகுத்திருக்கிறது. எனவேதான் ஹலால் என்கிறது ஆக ரொம்ப முக்கியம். எனவே இதிலே பிள்ளைகள் விடயத்திலே மிக கவனமாக இருக்க வேண்டும். காசி, பணம், பொருளாதாரம் என்பது எங்களுடைய தொண்டை குழிக்கு ரூஹு வரதாராவுக்கு ரூஹு வருகின்ற வரைக்கும் தான். நாங்கள் விட்டு செல்கின்ற பொருளாதாரத்தின் ஊடாக கபருக்கு பிள்ளைகள் சேர்த்து வைப்பார்கள் என்பது யாராலும் உறுதி சொல்ல முடியாது. எங்களுடைய கால சூழ்நிலையை பொறுத்து சொல்ல முடியாது. எனவேதான் ஹலாலை அவர்களுக்கு கொடுத்து அவர்களிடத்திலே செய்யும். இன்னும் சில அறிஞர்கள் விளக்கம் சொல்கிறார்கள், ஹராமான உணவு மனைவிக்கும் பிள்ளைக்கும் கொடுக்கப்படுமாக இருந்தால் அவர்களுடைய துவாக்கள் கபூலாவார். அப்ப ஹராமான உணவை சாப்பிட்டது பிள்ளையினுடைய தவறும் அல்ல, மனைவியினுடைய தவறும் இல்லை, ஆண் செஞ்ச தவறு. அப்படியாயின் இந்த மனைவியையும் இந்த குழந்தையையும் தூய்மைப்படுத்துவதற்கு அல்லாஹ் அவர்களுக்கு நோய்களை கொடுத்து தூய்மைப்படுத்துகிறான் என்று அறிஞர்கள் சொல்கிறார். நோய் என்பது ஒட்டுமொத்தமாக நீங்கள் கணவன்மாரோடு சண்டை விடுத்து கூட எனக்கு காய்ச்சல் வந்துட்டு நீங்க அகராத்த தந்திருக்கீங்க என்று சண்டைக்கு போய்த்து விடக்கூடாது. அல்லாஹு தஆலா பல தரஜாக்களை சொர்க்கத்திலே தரஜாக்களை உயர்த்துவதற்காக, சில பாவங்களை மன்னிப்பதற்காக என்றெல்லாம் அல்லாஹு தஆலா அந்த நோயை கொடுக்கின்றான். அதில் ஒன்றுதான் இவர்களை தூய்மைப்படுத்துவதற்காகவும் அல்லாஹு தஆலா அந்த நோயை கொடுக்கின்றான். எனவேதான் பிள்ளைகள் மீது எங்களுக்கு இரக்கம் இருக்குமாக இருந்தால், அவர்களுடைய ஆன்மீகத்தை பக்குவப்படுத்தி வளர்த்து கொண்டு செல்ல வேண்டுமாக இருந்தால் முக்கியமான ஒன்றுதான் ஹலால். ஹலால் தவற விடப்பட்டால் அந்த விட பிள்ளைகளிடத்திலிருந்து நல்ல ஆன்மீக செயற்பாடுகளை எதிர்பார்க்க முடியாது. அடுத்ததாக எனவேதான் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு ஈத்தம்பலம் உண்டு சதகா, ரசூலுல்லாஹ்வுக்கு ஈத்தம்பலம் உண்டு சதகா வந்த பொருள் எடுத்து வாயில வச்சுட்டான். ரசூலுல்லாஹ் துப்பிடுங்க என்று சொன்னான். துப்பிடுங்க. உங்களுக்கு சதகாவுடைய பொருட்கள் நபிகளுடைய குடும்பமாகிய எங்களுக்கு அது ஹராம் என்று உங்களுக்கு தெரியாதா என்று சொன்னார். ஹராம் சின்னால் அடிச்சு அப்படி இல்லை, அன்பாக பண்பாக சொல்லி அவற்றில் ஹராத்திலிருந்து இது ஹராம், இது ஹலால் செய்யக்கூடாது, நீங்க எது தேவையோ கேளுங்க
வீதியால் செல்லுகின்ற பிள்ளைக்கு ஆசை வந்து விட்டால் அந்த வீட்டை நாங்கள் தட்ட வேண்டும். நாம் எங்களுடைய மாணவர்களுக்கு அதனைத்தான் சொல்லிக் கொடுத்திருக்கிறோம். வீட்டை தட்டுங்கள். தட்டி அந்த வீட்டுக்காரிடத்திலே மாமா இந்த பழம் எனக்கு ஆசையா இருக்கிறது, இந்த மாம்பழத்தை தருவீர்களா என்று கேட்டு அவர்கள் தந்தால் பணம் கொடுத்தோ அல்லது அன்பளிப்பாக தந்தால் எடுத்துக்கொண்டு வரவும், இல்லை என்றால் வீட்டுக்கு திரும்பி விடுங்கள், இது நமக்குரியது அல்ல என்பதை நாங்கள் கவனித்துக் கொள்வோம். இல்லாம போல் இதனை ஊக்குவித்தால் அவர்கள் கஷ்டப்பட்டு தண்ணி ஊற்றி வளர்த்தெடுத்த அந்த பழங்கள் இல்லாமல் போகின்ற போது பதுவா செய்வார்கள். நாசமா போன பிள்ளைகள், ஹரமா போன நம்மளோட ஊர் பாசை தொலைஞ்சு போனங்களே யாருக்கு தாலி அப்படி பதுவா, அந்த பதுவா கபூலா. ஏன்னா அநீதி இழைக்கப்பட்டவன் தானே, அநீதி இழைக்கப்பட்டவனுடைய பதுவாவுக்கு அல்லாட்ட ட்ரிக்ட், எந்த விதமான திரையும் கிடையாது. எனவே இந்த ஆன்மீக வளர்ச்சியில் தடையாக இருப்பது ஹராம். இந்த ஹராத்தில் இருந்து நாங்கள் எந்த நிலைமையிலும் ஒரு பசியோடு ஒரு நேரம் இருந்தால் நாங்கள் உயிர் போவது கிடையாது. எனவே நாங்கள் அந்த ஹராத்தை அவர்களுக்கு தவிர்த்து ஹலாலை கொடுக்க வேண்டும். சந்தேகம் உள்ளவற்றை விட்டுவிடு, சந்தேகம் இல்லாதவற்றை எடுத்து விடு என்றார். ஒரு பொருள் இது ஹராமா ஹலாலா, சந்தேகம் இருக்கிறது, அதை விட்டுடும். இந்த விடயத்தை பண்பாடை நாங்கள் செய்ய வேண்டியது பெற்றோர்களாகிய எங்களுடைய பொறுப்பாக இருக்கிறது. அடுத்ததாக மார்க்க அடிப்படைகளை கொடுக்க வேண்டும். பேசிக் அகீதாவை கொடுக்கும். இன்றைக்கு அகீதாவை கெடுக்கிறதுக்கு பல்வேறு இறுதி நபித்துவத்தை மறக்கக்கூடிய கூட்டம், அங்கே இன்னொரு கூட்டம், இப்படி பல்வேறுபட்டவர்கள் எங்களுடைய பிள்ளைகளோடு ஃப்ரெண்ட்ஸாக பழகிறார்கள் ஸ்கூல்லே, பாடசாலையில. எனவே பாடசாலையிலே அகீதாவை சரியாக போதிப்பார்களா இல்லையாங்கிறது இரண்டாவது கொஸ்டின். அது இஸ்லாம் பாடம் ஆசிரியர்கள் பதில் சொல்ல வேண்டிய கடமை. ஆனால் எங்களுடைய பொறுப்பு இருக்கிற எங்களுடைய பிள்ளைக்கு அகீதாவை சரியாக கொடுக்க வேண்டும், அகீதாவை சரியாக கொடுக்க வேண்டும், ஈமானை கொடுக்க வேண்டும், மார்க்க சட்டங்களை, மார்க்க அறிவை, குர்ஆன் ஹதீஸை கொடுக்க வேண்டும். ஒழுக்கத்தை அவர்களுக்கு கொடுப்பது எங்களுடைய கடமை. இல்லாத போது அவர்கள் ஒழுக்கம் பிறந்தவர்களாக, நெறி பிறந்தவர்களாக, ஈமானை இழந்தவர்களாக இருப்பார்கள். அவருடைய ஆன்மீகம் அப்படியே இல்லாமல் போய்விடும். எனவே எங்களுடைய பங்கு அவர்களுடைய ஆன்மீக வளர்ச்சியில் அவர்களுக்கான மார்க்க அடிப்படையை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்திலே ஒரு சிறுவன் சொல் கேட்பது கிடையாது, தந்தையினுடைய சொல் கேட்பது கிடையாது. தந்தை வந்து முறையிடுகிறார், என் பிள்ளை சொல்லுங்க, நாங்க இன்னைக்கு டீச்சர் மாட்ட, சார் மாட்ட, பிரின்சிபல் மாட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ற மாதிரி, ஆலி முட்டை போய் கம்ப்ளைண்ட் பண்ற மாதிரி, ரசூலுல்லாஹ்ட்ட ஒரு சாமி வந்து கம்ப்ளைண்ட் பண்ணா, என் பிள்ளை சொல்லுங்க இல்லையே. அப்ப அந்த சிறுவனை கூப்பிட்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறார்கள், ஏனப்பா உங்களுடைய பெற்றோர், உங்களுடைய தந்தை சொல்லுகின்ற கம்ப்ளைண்ட் என்ன? அந்த சிறுவன் மாறி கேட்டான், ஹலீஃபா அவர்களே நீங்கள் கேளுங்கள், ஒரு தந்தை ஒரு பெற்றோர் பிள்ளைக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன என்று கேளுங்கள், என்னென்று நீங்கள் சொல்லுங்கள் என்றார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னால், முதலாவது சாலிஹான மனைவியை தெரிவு செய்ய வேண்டும், மனம் முடிக்க வேண்டும். இரண்டாவது நல்ல பேர் சூட்ட வேண்டும், குர்ஆனை கற்றுக் கொடுக்க வேண்டும். இந்த சிறுவன் பதில் சொன்னான், இந்த மூன்றிலையும் என்னுடைய பெற்றோர் பிழை செய்திருக்கிறார்கள். ஒன்று, என்னுடைய தந்தை முடித்திருப்பது மஜூசி காபிர்களோடு, மஜூசிகளோடு, நெருப்பு வணங்கிகளோடு புலங்குகின்ற பணிவிடை, அவர்களுக்கு பணிவிடை செய்கின்ற ஒரு பெண். அப்ப அவர்களிடத்திலே சாலிஹான விடயங்கள் இல்லை, ஈமானுக்கு மாற்றமான பேச்சுக்களும் அவங்களுடைய மார்க்க விடயங்கள் தான் அவருடைய உள்ளத்திலே இருக்கின்றது. எனவே அதிலே தவறு விட்டுவிட்டார்கள். எனவே மாற்று மத சகோதரர்களோடு புலம்புகின்ற போது எங்களை ஒப்படைத்து விடக்கூடாது. முன்னோர்கள் சொல்வார்கள், எங்களுடைய உறவு கரண்டை காலுக்கு என்பார்கள். அவர்களை நண்பர்களாக கூட ஆக்க முடியாது, நண்பர்களாக தெரிவு செய்யவே இயலாது என்று இஸ்லாம் தெளிவாக சொல்றது. மூமின்களை தான் நண்பர்களாக தெரிவு செய்யுங்கள் என்று குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறார். எனவே அவர்களோடு புலங்கிய இந்த பெண், இரண்டாவது எனக்கு ஜாலா என்று பெயர் வைத்திருக்கிறார். ஜாலாண்டா தாவரத்திலே வரக்கூடிய ஒரு பூ வண்டு. அப்ப அதுக்கு ஒரு நல்ல மீனிங் ஒன்று இல்லை. மூணாவது, குர்ஆனை எனக்கு படித்து தரவில்லை. ஏனென்றால் என்னுடைய தாய் மஜூசியலோடு புலங்கியதன் காரணமாக அவருடைய ஈமானுடைய பலகீனம், குர்ஆனை பற்றி படிக்கவும் இல்லை, தெரியாது. அவர்களுடைய கலாச்சாரம், அவர்களுடைய நடைமுறைகள் தான் தெரியும். இன்று நாங்கள் எங்களுடைய நடைமுறையை தான் பழக்குகின்றோம். பர்த்டே வந்தால் கேக் வெட்டுவது, அனிவர்சரி வந்தால் கேக் வெட்டுவது, வேற ஏதோ வந்தால் அந்த நடைமுறைகளை கொண்டாடுவது. இப்படி அந்த கலாச்சாரங்களோடு சேர்ந்து சில பிள்ளைகளை பாடசாலையில் பார்த்தால் உம்மா மீது சத்தியமா, குர்ஆன் மீது சத்தியமா, சத்தியம் செய்யலாமா? இல்லை, சொல்லிக் கொடுக்கப்படவில்லை பிள்ளைக்கு. தாய் யார் சொல்லிக் கொடுப்பது? தாய்.
அல்லாஹ்வின் மீது மாத்திரம்தான் சத்தியம் செய்யணும். குர்ஆனின் மீது சத்தியம் செய்ய முடியாது, காபாவின் மீது சத்தியம் செய்ய முடியாது, பிள்ளை மேல் சத்தியம். ஏன் இன்று நாங்கள் அந்த படங்களும் சீரியல்களும் பார்த்து அதனை எங்களுடைய பழக்கத்துக்கு கொண்டு வந்து விட்டோம் என்று நாங்கள் கொடுக்கின்றோம். எனவே ஆன்மீக ரீதி என்ற மூன்றையும் செய்யவில்லை. எனவே இப்பொழுது என்னில் தவறு இருக்கின்றதா என்று கேட்டபோது மறந்து எல்லாம் வார்னிங் பண்ணி அனுப்பினார்கள். எனவே அன்புக்குரிய பெற்றோர்களே, இந்த விடயத்திலே நாங்கள் அவர்களுடைய விடயத்திலே மார்க்க அறிவுகளை, குறிப்பாக அந்த மார்க்க சட்டங்கள், அவர்களுடைய பருவ வயதை அடைந்து விட்டால் அவர்களுடைய சட்டங்கள் கொடுக்கப்பட வேண்டும். அவர்களுடைய பருவ வயதை அடைந்து விட்டால் தொடக்கூடிய விஷயங்கள் மற்ற விஷயங்கள் இருக்குது. பெண்ணுக்கு பெண்கள் செய்ய வேண்டும். பெண்களுக்கு தெரியாவிட்டால் ஒரு மல்லிமாவுடைய வீட்டுக்கு கூட்டி சென்று இந்த விடயங்கள் அனைத்தையும் கற்றுக் கொடுங்கள் என்று கொடுப்பது எங்களுடைய பொறுப்பு. அது இஸ்லாம் பாடத்திலே 9ஆம் ஆண்டு பாடத்திலே வருகின்றது, அவர்கள் கற்றுக் கொடுப்பார்கள் என்று எதிர்பார்க்க முடியாது. அன்றைய பாடத்துக்கு பிள்ளை போகாமல் இருக்கலாம், அல்லது மன்னிக்க வேண்டும், சில ஆசிரியர்கள் பொதுபோக்காக சிலபஸ் முடிக்க வேண்டும், பாடம் முடிக்க வேண்டும் என்பதற்காக 40 நிமிடத்தில் 2 பாடம் 3 பாடத்தை முடிச்சுட்டு போகலாம். அப்ப அந்த இடத்திலே தெளிவாக விரிவாக எடுத்து செல்ல முடியாது, சொல்லிக் கொடுக்க முடியாது. பிள்ளைக்கு என்னன்னு தெரியாது. இன்றைய பாடசாலையிலே சில மாணவர்களை பார்க்கிறோம், உது படிப்பிக்கப்பட்டிருக்கிறது, உது செய்ய தெரியாது. தயமும் படிப்பிக்கப்பட்டிருக்கிறது, தயமும் செய்ய தெரியாது. தொழுகிற முறை 10ஆம் ஆண்டில் இருக்குது, படிப்பிக்கப்பட்டிருக்கிறது, தொழுகிறதுக்கு தெரியாது. இப்படியா தரம் 9 மாணவர்கள் அமானிதம் சில விஷயங்கள். தரம் 9 மாணவர் ஒருவர் சிலர் கொண்ட ஒரு பாடசாலையிலே ஒரு வகுப்பறையிலே நான் கேட்டேன், ஜனாபத் பெருந்தொழக்கு என்றால் என்ன, பருவ வயதுக்கு வந்து விட்டீர்களா என்றால் 22 மாணவர்களில் 18 மாணவர்கள் அல்லது 19 மாணவர்கள் தெரியாது என்றார்கள். 2 மாணவன் நான் பருவ வயதுக்கு வந்து விட்டேன் என்றான். அப்ப பரதான குளிப்பு குளிக்கிறாயா? ஆம் குளிக்கிறேன். யார் படித்து தந்தா? உம்மா படித்தது. அடுத்த மாணவர்களுக்கு ஆகிவிட்டேன், ஆனா இப்படி குளிக்கணும் தெரியாது. அப்ப 18 மாணவர்களுக்கும் கிட்டத்தட்ட ஒரு மணித்தியாலத்துக்கு மேலால் அந்த சப்ஜெக்ட் மட்டும் விளங்கப்படுத்தப்பட்ட போது ஒவ்வொருத்தராக கேட்டோம், இப்பொழுது உங்களுடைய நிலைமை என்னென்றால் 18 மாணவர்கள் சொன்னார்கள், மன்னிக்கோ 2 மாணவர்களை தவிர அனைத்து மாணவர்களும் சொன்னார்கள், நாங்கள் ஏற்கனவே பருவ வயதை அடைந்து விட்டோம். அந்த அறிவு போகப்படவில்லை, பாடசாலையிலும் கொடுக்கப்படவில்லை. ஒன்று பெண் ஆசிரியராக இருக்கலாம், அல்லது அந்த ஆசிரியர் பாடத்தை மிக விரைவாக கொண்டு வருவதற்காக இருக்கலாம். இப்பொழுது யாருடைய நாங்கள் நம்பிக்கொண்டிருக்கிறோம்? இவர்கள். என்னுடைய பிள்ளைக்கு இந்த அறிவு பேசிக், தொழுகை கூடாது, குர்ஆன் திலாவத் கூடாது, காபாவை தவாபு செய்வது கூடாது, குர்ஆனை தொடுவது கூடாது, ஓதுவது கூடாது, சுமப்பது கூடாது, யாத்திகா பள்ளியிலே தங்குவதும் யாத்திகா இருப்பதும் கூடாது. பேசிக் அது இல்லை, நாங்கள் ஒன்றும் இல்லை. எனவே பருவ வயது தொடர்பான சில சட்டத்திட்டங்களை, அதனுடைய ஒழுக்கங்களை, பேணுதல்களை, அவருடைய கழிவுகளை அகற்றுகின்ற விடயங்களை எல்லாம் பக்குவமாக ஷைத்தானியத் பட்டுவிடாமல் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஆன்மீக அந்த பக்குவத்தை கொடுப்பது பெற்றோர்களுடைய பங்கு. இந்த இடத்திலே நாங்கள் தவறிவிட்டு பிள்ளைகளை நாங்கள் அவர்கள் நல்லொழுக்கம் வளரவில்லை என்று கை செய்யப்படுவதில் அது எங்களுடைய குறைபாடு, எங்களுடைய குற்றமாக கருதப்படுகிறது. எனவே அன்புக்குரியவர்களே, ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுவார்கள், நீங்கள் எங்களுக்கு பிள்ளைகளை தாருங்கள், உங்களுக்கு நாங்கள் மனிதர்களை தருகிறோம். கல்வி என்பது, ஆன்மீக கல்வி என்பது மிக முக்கியமாக இருக்கிறது. குர்ஆனை பாடமாக்க வைப்பது, சந்தர்ப்ப துஆக்களை பாடமாக்க வைப்பது, மெனக்கட்டு பாடமாக்க வைப்பது, இவ்வாறு பல்வேறு விடயங்களை நாங்கள் அவர்களுக்கு கொடுக்க வேண்டியது எங்களுடைய பொறுப்பு. குறிப்பாக வெட்கத்தையும் அந்நிய ஆண் தொடர்புகளையும் நாங்கள் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். அது இல்லாத போதுதான் இன்று பல பிரச்சனைகள் தலை தூக்கி இருக்கிறது. தொழுகை அடுத்ததாக தொழுகையை பற்றி பிடிக்க கொடுக்க வேண்டும். ஏனைய பாடசாலை கல்விகள் முறையாக கொடுக்கப்பட வேண்டும். அதற்கு கொடுக்கின்ற முக்கியம் ஆன்மீக கல்விக்காகவும் கொடுக்கப்பட வேண்டும். குர்ஆனுடைய கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். இன்று எங்களிடத்தில் நடந்திருக்கிறது என்றால், நாங்கள் 2ஆம் ஆண்டு 3ஆம் ஆண்டிலே என்னுடைய பிள்ளை ஓத வேண்டும். ஏன்? குர்ஆன் ஓதப்படக்கூடிய வீட்டில் ஷைத்தான் இருக்க மாட்டான். சூரத்துல் பக்கரா ஓதப்படக்கூடிய வீட்டில் ஷைத்தான் இருக்கவே மாட்டான். எனவே இந்த ஓதுகின்ற அந்த சலனமாக ஓதுகின்ற பயிற்சியை நாங்கள் குர்ஆன் மாசா 2ஆம் ஆண்டு 3ஆம் ஆண்டோட மிஞ்சி போன 4ஆம் ஆண்டோட முடித்துக் கொள்வோம். ஸ்காலர்ஷிப்புக்காக பதறுகின்றோம். ஒரு வெக்கக்கேடான ஒரு விடயம், ஓஎல்ஏ குதிரை ஓடுறேன்னு சொல்லுவாங்க. தெரியுமா குதிரை ஓடுறேன் சார்? இவர பெயர்ல இண்டெக்ஸ்ல ஐடியில இன்னொரு ஆள் பேர் எழுதிக்குவார்.
ஒரு இடத்துல குர்ஆன் மசால குர்ஆனோட குதிரையோட பட்டி பெற்றோர் கேள்விக்குள்ள பாஸ் ஆகணும், ஸ்காலர்ஷிப் கிடையாது. அவன் ஓதுறாங்க, அது பிறகு முடிஞ்சது. பிறகு குர்ஆன் அபிவிருத்தி சபை சங்கத்தினால் நடத்தப்பட்ட பரீட்சைகளில் சித்தி பெற்ற அதிகமான மாணவர்கள் தரம் 6லே 7லே உங்களுடைய வீட்டிலே இருந்தால் குர்ஆனை ஓத வைத்து பாருங்கள். எத்தனை பேர் தெரியாமல் இருக்கிறார்கள், மறந்து விட்டார்கள். தரம் 6 7லே நாங்கள் அன்றாடம் புலம்புகின்றோம். அந்த மாணவர்களோடு ஓத வைத்தால் தெரியாது, தளர்கிறார்கள், திக்குகிறார்கள். ஒரு வசனத்தை ஓதுவதற்கு நேரம் எடுக்கிறது. எனவே குர்ஆனுடைய பேசிக் அறிவை அவர்களுக்கு நாங்கள் கொடுக்க வேண்டும். அவர்களை வீட்டிலே அதிகமாக ஓத பயிற்றுவிக்க வேண்டும். இவ்வாறான பழக்கத்தை ஏற்படுத்திய குர்ஆனுடைய கல்வியை கொடுப்பது எங்களுடைய இந்த பெற்றோர்களாகிய நாங்கள் பிள்ளைக்கு செய்ய வேண்டிய கடமைப்பாடுகளில் ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே போன்றுதான் நல்ல தோழமையை தெரிவு செய்து கொடுக்க வேண்டும். அப்ப நல்ல தோழமையை அவர்களுக்கு ஏற்படுத்திக் கொள்வார். ஃப்ரெண்ட்ஷிப் என்கிறது பெற்றோர்கள் மறுமையிலே வர மாட்டார்கள். யௌம யஃபிருல் மர்உ மின் அஹி வ உம்மிஹி வ அபீஹி வ ஸாஹிபதிஹி வ பனி. அதானே, ஒரு மனைவி விரண்டு வருவார். கணவனை கண்டா மனைவி விரண்டு வருவா, மனைவியை கண்டா இங்க தேனும் பாலும் பாசம் கண்ணும் இமையும் போல. மறுமையில அந்த வார வாப்பா ஓடுவார், இந்த வார வாப்பா ஓடுவார், பிள்ளை ஓடு, பெற்றோர் ஓடுவார்கள், பிள்ளைகளுக்கு நன்மையை கேட்டுடுவான். யௌம யஃபிருல் மர்உ, ஒரு ஆண் ஓடுவான், பிள்ளை வருது, மனைவி வாரா, நன்மையை கேட்டுடுவான். நண்பன் மறுமையிலே உதவி செய்வான். எனவே இவ்வாறான நண்பன் அந்த எங்களுடைய பிள்ளைகளுடைய ஆன்மீக விடயத்திலே தாக்கம் செலுத்துகின்றான், அவனுடைய ஆளுமையிலே தாக்கம் செலுத்துகின்றான். ஒரு நண்பன் நல்லவனாக இருந்தால், தொழுகையாளி இருந்தால், எங்களுடைய பிள்ளையும் தொழுகையாளி. இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி சொல்லப்பட்ட போது, நீங்கள் ஆளை சொல்ல வேணாம், அவர் நண்பரை கூட்டாளியை மட்டும் எனக்கு சொல்லுங்க, நான் ஆள் எப்படி என்று சொல்லுவேன். அவரோட ஃப்ரெண்டை மட்டும் சொல்லுங்க, இவர் எப்படி என்ற முழு பயோடேட்டாவை நான் சொல்லுவேன், இவர் எப்படி என்று. எனவே நண்பனைத்தான் பார்ப்பார்கள். எனவே என்னுடைய மகன் என்னுடைய மகள் கூடுகின்ற நண்பன் ஃப்ரெண்ட்ஷிப் எப்படியானது? தொழக்கூடியவரா, இறையச்சம் உள்ளவரா, நல்ல குடும்பம் நல்ல பழக்க வழக்கம் உள்ளவரா என்பதை எல்லாம் இஸ்லாம் சொல்லுகின்றது. பல 5-6 வரையறைகளை வைத்திருக்கிறது. நல்ல நண்பனை தெரிவு செய்வது எப்படி, இறையச்சம் உள்ள நன்மையை வைத்திருக்கக்கூடிய, இப்படி பல வரையறைகளை வைத்திருக்கின்றது. எனவே அந்த வரையறைகளை நல்ல நண்பனை தெரிவு செய்து கொடுப்பது எங்களுடைய கடமைப்பாடாக இருக்கிறது. அர்ரிஜால் அர்ரஜுலு அலா தீனி கலீலிஹி ஃபல்யன்துர் அஹதுக்கும் மன் யுகாலில். ஒரு மனிதன் அவனுடைய நண்பனுடைய வழியிலே தான் இருப்பான். ஏனென்றால் பெற்றோரிடத்திலே சொல்ல முடியாத சில விடயங்களை நண்பனிடத்திலே தான் பிள்ளை ஷேர் பண்ணுவான். எனவேதான் அந்த நண்பன் கொடுக்கின்ற நல்ல அட்வைஸ், நல்ல செயற்பாடு, இது ஹராம், இதை பிச்சு தின்னாதீங்க, ஏன் தொலைப்போவாம இருக்கிறீங்க, ஏன் நீங்க போய் சொன்ன, அந்த நண்பன் வழிபடுத்துவான். எனவே அந்த நல்ல நண்பனை நாங்கள் தெரிவு செய்து கொடுக்க வேண்டும். எனவே அன்புக்குரியவர்களே, அண்மையிலே ஒரு நடந்த சம்பவம், என்னுடைய கண்ணுக்கு முன்னால் ஒரு சம்பவம் நடந்தது. ஒருவர் வாழ்க்கையிலே ஃபெடப்பாகி பெரும் யோசனையோடு இருக்கிறார். இப்பொழுது அவருக்கு பல விடயங்கள் சொல்லப்பட்ட போது இன்னொருவர் கூட்டாளி, அவருடைய நண்பர் வந்து, மச்சான் நீ ஒன்றும் யோசிக்காத, பீச்சுக்கு போ, தனிமையில போய் இரு, ஃப்ரெண்ட்ஸோட நல்லா சுத்து, வேண்டுமென்றா நல்ல ஒரு தம்மு அடிச்சுக்க, அவர் கொடுத்த பிள்ளையானது பிஸ்டல் அடிச்சுக்க, தண்ணியை ஊற்றிக்க, கொஞ்சம் கவலையில மறக்கலாம். அப்ப நான் கடுமையாக அவரிடத்திலே சொன்னேன், இது பிள்ளையான வழிகாட்டு, அவரை கொண்டு போய் நரகத்தை, அவரையும் அவருடைய குடும்பத்தையும் சீரழிக்கின்ற ஒரு அட்வைஸ், இதனை தொடர்ந்து யாருக்கும் செய்து விடாது என்று கடுமையாக நாங்கள் எச்சரித்தோம். எனவேதான் நண்பன் சரியாக இருந்தால், சில நண்பர்கள் ஆபத்துக்கு பாவில்லை மச்சான் வா, பாட்டியில குடிக்காத குடி, என்ன குடி, பாட்டியில ஒரு ஷாட், ஒரு தம், மாணவர்களோடு புலங்குகின்ற போது நீங்கள் சொல்வது அப்படியே நடக்குகிறது என்றார்கள். பீச்சுக்கு போனா பாட்டியை வச்சு ஒரு தம், அது பிரச்சனை இல்லை, பாட்டி தானே, பாட்டியில இது இல்லாட்டி என்னடா? கெட்ட நண்பர்கள் வழிபட. எனவேதான் தெரிவு செய்கின்ற போது நண்பனை நாங்கள் தெரிவு செய்து கொடுக்க வேண்டும். அவன் தீய நண்பனாக இருந்தால், அவனை வழிபடுத்தி கொடுக்க முடியாவிட்டால், அந்த நண்பனில் இருந்து இவரை கட் பண்ண வேண்டும், பிரேக் பண்ணிவிட வேண்டும். இது எங்களுக்கு நாங்கள் பிள்ளைகளுக்கு செய்யக்கூடிய கட்டாயமான ஒரு கடமை. அதே போன்றுதான் வீட்டிலே நல்லொழுக்கங்களை கற்றுக்கொள்ளும். முதியோர்களுக்கு மரியாதை செய்வது, நல்ல பேச்சுக்களை பேசுவது, வாங்க போங்க என்று பேசுவது, மரியாதையான ரெஸ்பெக்டிவ் வேர்டுகளை யூஸ் பண்ண வைக்கிறது. நாங்க யூஸ் பண்றவர்கள், நாங்க மோசமான பேசுகிறோம், பதுவா செய்ய பழக்கிறேன், வாடா போடா. இந்த பிள்ளைகளை பார்த்தாலும் ஒரு 5 வயசு 10ஆம் ஆண்டு படிக்கிற வா பேர் சொல்லி கொடுக்குற பழக்கம். ஏன்
ரெஸ்பெக்டிவ் இல்லாத வேர்டுகளை நாங்கள் பழக்கி விடுகிறோம். அந்தந்த இடத்திலே தட்டி ரெஸ்பெக்டான வேர்டுகளை கொடுக்க வேண்டும். இது எங்களுடைய கடமைப்பாடுகளை ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும். பெற்றோருக்கு முன்னால் எவ்வாறு பேச வேண்டும், எங்களுடைய உம்மமாக்கு முன்னால் எப்படி பேச வேண்டும், ஆண்களுக்கு முன்னால் எப்படி பேச வேண்டும் என்ற அந்த பேச்சு வழக்கையும் கொடுக்க வேண்டும். இஸ்லாம் சொல்லுகின்றதுதான், குர்ஆன் சொல்லுகின்றது, பெற்றோருடைய ரூமுக்குள்ள, வீடு இருக்கும், வீட்டுக்குள்ள பல ரூம்ஸ் இருக்கு, அந்த ரூமுக்குள்ள பெற்றோர் தங்குகின்ற ஒரு ரூம் ஒன்று இருக்கும். அந்த ரூமுக்குள்ள ஒரு பிள்ளை வாரதாக இருந்தாலும் அல் குர்ஆன் 3 நேரங்களில் பெர்மிஷன் கேட்டுட்டு தான் உள்ளுக்கு வரும். தட்டி அஸ்ஸலாமு அலைக்கும், உள்ளுக்கு வரையாமா, பாப்பா உள்ளுக்கு வரையா, அபி உள்ளுக்கு வரையா, தட்டி தான் அனுமதி கேட்டுட்டு வரும். அந்த பழக்கம் யாராவது சொல்லி கொடுத்திருக்கிறோமா? யா அய்யுஹல்லதீன ஆமனு லியஸ்தாதின்குமுல்லதீன மலகத் ஐமானுக்கும் வல்லதீன லம் யப்லுகுல் ஹுல்ம மின்கும். உங்களுடைய வழக்கரம் சொந்தமாய் கொண்டவர்களும் பாலிகாகாத சிறு குழந்தைகளும், பாலிகாகாத சிறு குழந்தைகளும் அவர்கள் அனுமதி பெறட்டும். சலாத மர்ரா, எத்தனை தடவை? 3 தடவை அனுமதி பெறட்டும். மின் கபலி ஸலாத்தில் ஃபஜ்ர், மின் கபலி ஸலாத்தில் ஃபஜ்ர் வ ஹீன தலஊன தியாபகும் மினல் லஹீரதி வ மின் பாதி ஸலாத்தில் இஷா. 3 விஷயம். ஒன்று, இஷாவுக்கு பின்னால், இஷாவுக்கு பின்னால் நாங்க தான் 12 மணிக்கு தான் சாப்பிடுறதுக்கு கை வைக்கிறேன். என்ன வெள்ளிக்கிழமை ஸ்பெஷல் என்ற எல்லாம் தெரிஞ்சு கொண்டு 11 மணி மணி அப்படியே இல்லை, சரியான நேரம் 8 அல்லது 8:30க்குள்ளார எங்களுடைய எல்லாம் முடிஞ்சுவிடும். ஆரம்ப காலத்திலே அவ்வாறுதான் இருந்தால், அதனால்தான் 2 மணி 3 மணிக்கெல்லாம் எழுப்பி தொழுகிறதுக்கு இலகுவாக இருந்தது. எனவே இஷாவுக்கு பின்னால் ஓய்வெடுக்கின்ற அறைகளுக்கு போய் தூங்குகின்ற அந்த நேரம், தூங்குகின்ற போது இறுக்கமான ஆடைகளோடு யாரும் தூங்குவது கிடையாது. எனவே ஃப்ரீயாக தூங்குகின்ற அப்பே வருகின்ற போதும் தட்டி விட்டு தான் பிள்ளை அனுமதியோடு வர வேண்டும். அவருடைய ஆடையை பகல் நேரத்திலே வேலை செய்து களைப்படைந்து வேர்வையாக இருக்கின்றது என்று ஆடைகளை கலைந்து அல்லது லூசாக்கி உள்ளுக்கு ஒரு ரெஸ்ட் எடுக்கின்ற நேரம், அந்த நேரத்திலும் பிள்ளை வருகின்ற போது தட்டி அனுமதி கேட்டுதான் உள்ளே வர வேண்டும். வமின்பாதி ஸலாத்துல் இஷா, சுபஹுக்கு முன்னால், ஃபஜ்ருக்கு முன்னால், ஃபஜ்ருக்கு முன்னாலும் சுபஹ் தொழுகைக்கு முன்னாலும் அந்த பிள்ளை வருகின்ற போது அம்மா வரையா, பாப்பா வரையா, உள்ளுக்கு வரையா அனுமதி கேட்டுதான் வர வேண்டும் என்று ஒழுக்க விஷயத்திலே இஸ்லாம் எங்களுக்கு அழகாக படித்து தருகிறது. எனவே அன்புக்குரிய பெற்றோர்களே, அன்புக்குரியவர்களே, நாங்கள் இந்த விடயத்திலே தவறு விடுகின்றோம். அதனால் என்ன ஏற்படுகின்றது என்றால், வெட்கம், கூச்சம், சுபாவம் எதுவுமே இல்லாத வெட்கம் கட்ட பேச்சுக்கள், ஊட்ட பேச்சுக்கள் எல்லாம் அவர்கள் பேச முனைகிறார். அதனால் ஆன்மீகம் பாதிக்கப்படுகிறது. தொழுகை என்றால் அதனுடைய முக்கியத்துவம் விளங்கப்படுத்தப்படுவது இல்லை என்று இருக்கிறார்கள். பிள்ளைகள் வளர்க்கப்படுகிறார்கள். சம்பாத்தியம் குறைவு, ஹலாலான உணவு, சம்பாத்தியம் குறைவு, மனைவியிடத்திலே போதும் என்ற மனம் இருக்கிறது. ஆனால் பெருந்தேலைகள், சாலிகான பிள்ளைகள், பாப்பாவுக்காக உஷரை கொடுக்கின்ற, பாப்பாவுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கின்ற, இல்லாத போது உங்களுக்கான ரெஸ்பெக்ட் கிடைக்காது. பொத்திடுறீங்கம்மா வாய சும்மா, அப்படிதான் சொல்லுவாங்க. உங்களுக்கு ஒரு பலாயும் தெரியும், அப்படிதான் பேசுவார்கள். இல்லை என்றால் ரெஸ்பெக்டிவான குழந்தையாக, தாய்க்கு மரியாதை செய்கின்ற, தாயை கடைசி வரையும் காக்கின்ற, தாயினுடைய பெருமதியையும் அன்பையும் அந்த விளங்கிய குழந்தைகள் அவர்கள் உருவாகுவார்கள். எனவேதான் அன்புக்குரியவர்கள் இதிலே நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும். அதே போன்றுதான் நீதம் செலுத்த வேண்டும். நேரம் முடிவாக குறைவாக நீதம் செலுத்த வேண்டும். பிள்ளைகள் அன்பு காட்டுகின்ற, பொருளாதாரத்தை கொடுக்கின்ற விடத்தில் ஆண்கள் பெண்கள் என்று பிரித்து அவர்களுக்கான அநியாயம் செய்துவிடக் கூடாது. அன்பு காட்டுவதிலும் அவர்களுக்கு குறைபாடு வைத்து விடக் கூடாது. 2 பேருக்கும் அந்த அன்புகளை கொடுக்கின்ற அதிலே நீதம் செலுத்த வேண்டும். ஆண் பெண் என்ற வேறுபாடை அந்த இடத்திலே நாங்கள் காட்டிவிடக் கூடாது. அவர்களிடத்தில் அன்பு செலுத்துவதில் நீதம் செலுத்த வேண்டும். உணவு கொடுப்பதில், பொருளாதாரம் கொடுப்பதில், பயணங்கள் கூட்டி போவதில் இது கூட நாங்கள் அவர்களுக்கு அநியாயம் செய்துவிடக் கூடாது, நீதம் செலுத்த வேண்டும். அதே போலதான் அவர்களுக்காக துஆ செய்ய வேண்டும். இது முக்கியமான பெற்றோர்களாகிய எங்களுக்குரிய அவர்களை நல்லவர்களாக வளர்த்தெடுப்பதில் உள்ள முக்கிய விடயம். பெற்றோர் கேட்கின்ற துஆ அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படக்கூடாது. சரியான ஹதீஸ். பெற்றோர்களுக்காக, பிள்ளைகளுக்காக பெற்றோர் கேட்கின்ற துஆ, 3 பேர் கேட்கின்ற துஆ அங்கீகரிக்கப்படாது. அநியாயம் செய்யப்பட்டவனுடைய துஆவும் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரி, அது காபிரா இருந்தாலும் சரிதான். அதே போன்றுதான் பெற்றோர்கள், அதிகமாக பெற்றோர்கள் நாங்கள் கேட்போம், தஹஜ்ஜுதிலே கேட்போம், ஏனைய அன்கால தொழுகையிலே கேட்போம். என்னென்ன சந்தர்ப்பம் எல்லாம் அதிலே நாங்கள் அவர்களுக்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும். அதே போன்றுதான் சிறந்த பண்பாடுகளை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். சொன்னார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்கள் குழந்தைகளுக்கு சிறந்த ஒழுக்கங்களை, பண்புகளை கற்றுக் கொடுப்பதுதான்
ஒரு ஏழைக்கு தர்மம் செய்வதை விட சிறந்தது என்றார். அவ்வளவு சிறப்பு இருக்கிறது நல்ல ஒழுக்கங்களை கற்றுக் கொடுப்பது. அதே போன்று முக்கியமான ஒன்று, பெண் பிள்ளைகளுக்கு ஹிஜாபை பழக்க வேண்டும். இன்று எங்களுடைய பெண் பிள்ளைகள் ஹிஜாபுடைய விஷயத்திலே கொஞ்சம் மாறுபட்டு விட்டார்கள். கழுத்துக்குள்ளால் மட்டும் சோலை சுற்றுவது. ஹிஜாப் என்பது என்ன? முழு அவர்களுடைய முன் துண்டும் மறைக்கப்பட வேண்டும். இதுதான் ஹிஜாப், உண்மையான ஹிஜாப். இப்ப என்ன செய்யப்படுகின்றது? அந்நிய கலாச்சாரத்தை பார்த்து அல்லது மாற்று வெளியூரில் இருந்து வரக்கூடிய அவர்களுடைய புழக்கம், இவைகள் எல்லாம் கழுத்தை மாத்திரம் சுத்தி விடுகின்றோம். அதனால் அவர்களுடைய ஹிஜாபு இல்லாமல் போய்விடுது. என்ன நடக்கிறது? வெக்க சுபாவம் ஈடுபட்டு போகும் என்று பிளான் பண்ண போடுது. அண்மையிலே ஒரு போட்டி நிகழ்ச்சி ஒன்று ஆண்களுக்கும் பெண்களுக்குமாக ஒரு காலேஜிலே நடந்தது. என்ன போது அந்த போட்டி நிகழ்ச்சியை நடத்தியவர்கள் கிறிஸ்தவர்களாக யூதர்களாக சரியான, ஆனால் இஸ்லாத்துக்கு மாற்றமானவர்கள். அவ்வாறானவர்கள் போட்டி நிகழ்ச்சி, என்ன போட்டி நிகழ்ச்சி என்றால், யாருடைய லைன் கூட இருக்குதோ அவர் தான் வெற்றி. அப்ப யாருடைய லைன் எப்படி கூட இருக்கும்? ஒரு ஆள் இப்படி படுக்கிறது, அவருடைய கைய இவருடைய காலால டச் பண்றது, அவர் அங்கால அப்படி டச் பண்ணி எல்லை முடிவு வந்த போது இப்ப அங்கால இவர்கள் லைனை விட கூட போகணுமே. அப்ப முஸ்லிம் பெண்மணிகள் என்ன செய்தார்கள்? அவருடைய முந்தானையை சோலை கலட்டி கொடுத்தார்கள், அந்த லைனை பெருசாக்குறது. இப்ப இந்த இடத்துல என்ன எடுக்கப்படுகிறது? பெண் பிள்ளையினுடைய வெட்கம் எடுக்கப்படுகிறது. யூனிவர்சிட்டிக்கு அனுப்புவதாக இருந்தாலும் சரிதான், காலேஜுக்கு அனுப்புவதாக இருந்தால் மிக பக்குவமாக பிள்ளைகளை அவர்கள் கொடுத்து அனுப்ப வேண்டும். வெட்கத்தை கொடுத்தால் அவர்கள் அந்த காரியம் செய்ய மாட்டார்கள். இது எங்களுடைய குறைபாடு. வெட்கத்தை பற்றி, ஒழுக்கத்தை பற்றி, ஹிஜாபை பற்றி 4ஆம் ஆண்டு பிள்ளை வருகின்றது, இந்த ஆம்கட் போட்டு வெட்கம் கூடி குறுகி வருகின்றது. தந்தை விட பிள்ளை சாதாரணமா வா என்று கூட்டி போறார். நான் கூப்பிட்டு சொன்னேன், பிள்ளை கூச்சப்படுகிறது. இந்த கூச்சப்படுகின்ற தருணத்திலே அந்த பிள்ளையை போட்டி விடுங்கள். கூச்சத்தை, அவருடைய ஆடையை கூச்சத்தை எதற்காக கூச்சப்படுகிறது அதனை செய்து கொள்ளுங்கள். இல்லை என்றால் பிற்காலத்தில் அந்த பிள்ளையை நீங்கள் மோசமான நிலைமையை காண்பீர்கள். அன்புக்குரியவர்களே, இவ்வாறான ஆன்மீக செயற்பாடுகள் இல்லாததன் காரணமாக நேர்மை, நாணயம், கடமையுணர்வு, ஒழுக்கம், ரெஸ்பெக்டிவ், மூத்தோர்களை மதிப்பது போன்ற ஒழுக்க செயற்பாடுகள் கொடுக்கப்படாததன் காரணமாக இன்று மாணவர்கள் வழி தவறி இருக்கிறார்கள். ஆன்மீகம் கொடுக்கப்படவில்லை. இன்று தரம் 8 திருமணம் முடித்துத்தான் என்று பெற்றோரோடு சண்டை. தரம் 10 பாடசாலைக்கு வந்த அல்லது பயிற்சிக்கு வந்த பிள்ளை இல்லை. இது கடந்த இந்த மே மாதத்துக்குள் நடந்த சம்பவங்களை நான் பேசுகின்றேன். ஊரில் இல்லையே, அங்கே பார்த்தால் பெற்றோருடைய அந்த தாயினுடைய வளர்ப்பும் தாயினுடைய செயற்பாடும் ஆன்மீகத்துக்காக இல்லை. தாயும் சேர்ந்துதான் அந்த ஒழுக்கவீனமான பிள்ளை ஓடி செல்வதற்கு வழிவகுத்திருக்கிறார். எனவே அன்புக்குரியவர்களே, இங்கே நாங்கள் அவ்வாறான ஒழுக்கங்களை ஆன்மீகத்திலே பங்கு கொள்ளவில்லை, எங்களுடைய பங்கை சரியாக நிறைவேற்றவில்லை என்றால் இவ்வாறான இழிவுகளை தான் நாங்கள் சந்திக்க நேரிடும். அதே போன்றுதான் இறுதியாக சிறந்த துணையை அவர்களுக்காக தெரிவு செய்து கொடுப்பது. சாலிகான நல்ல பணத்துக்காக அல்லாமல் சாலிகானவர்களை முற்படுத்தி நாங்கள் அவர்களுடைய அந்த சரியான துணையை அவர்களுக்கு தெரிவு செய்து கொடுப்பதும் எங்களுடைய பண்பாக இருக்கின்றது. கண்கூடாக பார்க்கின்றோம். ஒருவரை அவருடைய பிள்ளைக்கு இன்னாரை பொருத்தமானவர் என்ற போது அவர் அந்த சேர்த்து வைப்பதற்கு தயங்கினார். படித்து சொன்னோம், இந்த பிள்ளை உங்களுடைய நிலைமையிலிருந்து வழி தவறக்கூடிய சூழல் இருக்கிறது, இதிலிருந்து மாற்றி இன்னார் பொருத்தமானவர் என்ற போது அவர் கேட்க தவறினார். இன்று அனுபவிக்கிறார், இன்றும் கோல் எடுக்கிறார். அந்த வேர்டை நான் மறுத்தேன். இன்று என்னுடைய ஆன்மீக, என்னுடைய குடும்பத்தை விட்டு இன்று பப்ளிக்லே மிக மோசமான படங்களை பேஸ்புக்ல அப்லோட் பண்ணக்கூடிய அளவுக்கு அந்த பிள்ளையுடைய வாழ்க்கையில் அதனுடைய கணவன் சென்று கொண்டிருக்கிறார்கள். எனவே எங்களுடைய பொறுப்பு பிள்ளை அமானியம். எனவே தான் அன்புக்குரியவர்களே, ஆன்மீகத்திலே அவர்களுடைய ஆன்மீக வளர்ச்சி இவ்வளவும் செய்யாமல் நாங்கள் பிள்ளைகளையோ வாலிபர்களையோ குறை கூறுவது என்பது தவறு. அது எங்கள் மீதுள்ள பிழை இருக்கிறது. எனவேதான் திருமணம் முடிக்க இருப்பவர்கள், திருமணம் முடித்தவர்கள் அல்லது பேரம் பேத்தியை கண்டவர்கள் இந்த செயற்பாடுகள் ஆன்மீகத்தை கொடுப்பதற்கு முயற்சி செய்வோம். வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை நல்ல குடும்பம் உள்ளவர்களாக ஆக்கி மர்மையிலே சொர்க்கத்திலே ஒன்றாக இருக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருவானாக. வ ஆகிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. மன்னிக்கணும், கொஞ்சம் கூடிச்சிட்டேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உண்மையிலே ஆன்மீக ரீதியாக பிள்ளைகளை பயிற்றுவிப்பதில் பெற்றோரின் பங்களிப்பு என்ற தலைப்பிலே மௌலவி ஆசிரியர் அவர்கள் ஷேக் அஸ்ஹர்
சார் அவர்கள் அருமையான ஒரு உரையை நிறுத்தியிருந்தார்கள். அவர்கள் ஆரம்பிக்கும் போது கூறினார்கள், நான் ஜும்மாவிலே சொன்ன விஷயத்தை தான் இங்கே சொல்ல போகிறேன். ஆனால் ஜும்மாவிலே சொன்னதற்கும் ஒரு விரிவுரைக்கு முன்வைப்பதற்கும் ஏற்ற வகையிலே ஒரு விரிவுரையாக அழகாக முன்வைத்தார்கள். ஜஸாக்கல்லாஹு ஹைர். அவர்களுக்கு அல்லாஹ் புரிய வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கின்றோம். அடுத்தது 2 அறிவித்தல்கள் இருக்கின்றன. இந்த விழுமியம் என்ற ஒரு சஞ்சிகை வந்திருக்கிறது. இந்த சஞ்சிகையினுடைய விலை 200 ரூபாய். மிக பிரயோசனமான ஒரு சஞ்சிகை. நீங்கள் அனைவரும் வேண்டி வாசிக்க வேண்டும் என எதிர்பார்க்கின்றோம். இந்த சஞ்சிகை விற்பனையினூடாக கிடைக்கின்ற இலாபங்கள் அனைத்தும் இஸ்லாமிய பணிக்காக பயன்படுத்தப்படுகிறது. எனவே நீங்கள் கொடுக்கின்ற அந்த 200 ரூபாய் இஸ்லாமிய பணிக்கு பங்களிப்பு செய்வதாக அமையும். எனவே முடியுமான சகோதரர்கள் நிஜாசர் அவர்களிடம் இருக்கிறது, அதை பெற்றுக்கொள்ளலாம். பணம் கொண்டு வராதவர்கள் அடுத்த கிளாஸ்லையாவது கொண்டு கொடுக்கலாம், அல்லது அடுத்த கிளாஸ்ல வந்து வேண்டலாம் என்பதோடு, 2வது அறிவித்தலாக ஏழு பரீட்சையை எழுதிய பெண் மாணவிகளுக்கான எழுதி முடிச்ச பெண் மாணவிகளுக்கான ஒரு இஸ்லாமிய பயிற்சி நெறி வகுப்பு நாளை 3:30 மணிக்கு எங்களது வீட்டிலே ஆரம்பமாக இருக்கிறது. ஷேக் இர்சாத் இஸ்லாஹி பிஏ அவர்கள் அதனை நடத்தி வைக்க இருக்கிறார்கள். எனவே உங்களது குடும்பத்தில் எவ்வாறான பிள்ளைகள் இருந்தால் அவர்களை 3:30 மணிக்கு அனுப்பி வைக்குமாறு மிக தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றேன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். முடிஞ்சு போகுது அவர் சாப்பிட்டா சார்